முருகுத்தமிழ் ஒளிப்புத்தகங்கள் வரலாற்றுக் கதைகள் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை குரல் லாவண்யா முருகேசன் அத்தியாயம் 41 பிழைத்த உயிர் வராக நதியில் சென்று கொண்டிருந்த படகுகளையே சிவகாமி உற்று பார்த்து கொண்டு இருக்கையில் ஆயனர் பின்னால் மூச்சு வாங்க ஓடி வந்தது யார் என்று திரும்பி பார்த்தார். குண்டோதரன் பின்னால் நிற்பதைக் கண்டு, அப்பனே, இத்தனை நேரம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். அதை ஏன் கேட்கிறீர்கள் ஐயா? அக்கரைக்கு நான் போய் தளபதியிடம் மாமல்லர் இங்கு பத்திரமாக இருப்பதை தெரிவித்துவிட்டு திரும்பினேன். தளபதியும் வீரர்களும் படகுகள் சம்பாதித்துக் கொண்டு வருவதற்குள்ளே நான் முன்னால் வந்துவிட வேண்டும் என்றுதான் விரைந்து வந்தேன். வந்து பார்த்தால் ஆற்றங்கரையில் நான் கட்டிவிட்டு போன பானை தெப்பத்தை காணோம். மாலை நேரத்து மங்கலான வெளிச்சத்தில் யாரோ ஒருவர் தெப்பத்தை செலுத்திக் கொண்டு இந்த கரையண்டை வந்து வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. மொட்டைத் தலையையும் காவித் துணியையும் பார்த்தால் புக்த பிக்ஷு மாதிரி இருந்தது. நம்ம நாகநந்தி அடிகள் தானாக்கும் என்று கூப்பிட்டு பார்த்தேன். பிக்ஷு திரும்பி பார்க்கவே இல்லை. எனக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது. உலகத்திலே உள்ள காவித் துணி அணிந்த புக்த பிக்ஷுகளை எல்லாம் வாயில் வந்தபடி உரத்த குரலில் திட்டினேன். என்னுடைய குரலை கேட்டுவிட்டு நதிக்கரையோடு வந்த 2 பேர் என்னிடம் வந்து, என்னப்பா சமாசாரம் என்று விசாரித்தார்கள். நான் விஷயத்தைச் சொன்னேன். நாகநந்தி பிக்ஷுவை தேடிக்கொண்டுதான் அவர்களும் வந்தார்கள் என்று தெரிந்தது. அப்புறம் நாங்கள் 3 பேருமாக மரக்கட்டைகளையும் கொடிகளையும் கொண்டு தெப்பம் கட்டிக்கொண்டு இக்கரைக்கு வந்து சேர்ந்தோம். உடனே அவசர அவசரமாக நமது மடத்துக்கு ஓடினேன். அதற்குள் மாமல்லர் புறப்பட்டு விட்டார் என்றும் நீங்களும் வழியனுப்ப போயிருக்கிறீர்கள் என்றும் தெரிந்தது. மறுபடியும் இவ்விடம் ஓடி வந்து பார்த்தால் அதற்குள் எல்லாரும் படகிலே ஏறிக்கொண்டு விட்டார்கள். பாருங்கள் ஐயா, ராஜகுலத்தினரை மட்டும் நம்பவே கூடாது. மாமல்லர் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே கிளம்பிவிட்டார் பார்த்தீர்களா? ஏதடா, 3 நாளாய் உயிருக்கு உயிரான சிநேகிதனைப் போல பழகினோமே என்ற ஞாபகம் கொஞ்சமாவது இருந்ததா? இவ்விதம் மூச்சு விடாமல் குண்டோதரன் பேசியதையெல்லாம் ஒரு காதினில் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமி, ஆமாம் குண்டோதரா, ராஜகுலத்தவரை நம்பவே கூடாதுதான் என்றார். ஆயனர், அதெல்லாம் இருக்கட்டும் குண்டோதரா, நாகநந்தி இந்த கிராமத்திற்கு வந்தார் என்று சொல்கிறாயா? நான் பார்க்கவில்லையே. நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமாக வெளியிலே தலை காட்டி விடுமா? புற்றிலே ஒளிந்து கொண்டிருக்கும் என்றான் குண்டோதரன். பெரியவர்களைப் பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதே குண்டோதரா. நாகநந்தி பெரிய மகான். உண்மையில் அவரும் இந்த கிராமத்திலேயே தங்கிவிட்டால் எனக்கு வெகு சந்தோஷமாயிருக்கும். பாறை கோயில்கள் அமைப்பது பற்றி அவர் நல்ல நல்ல யோசனைகள் கூறுவார் என்றார் ஆயனர். பிறகு, இன்னும் யாரோ 2 பேர் நாகநந்தியை தேடிக்கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவர்கள் யார் என்று கேட்டார். குருநாதரே, அந்த மனிதர்கள் கூட சிற்பக்கலையிலே ரொம்ப பிரியம் உள்ளவர்கள் போல் இருக்கிறது. நம்முடைய பானை தெப்பம் பாறையில் மோதி உடைந்ததே, அதே இடத்தில்தான் நாங்களும் மரக்கட்டை தெப்பத்தில் வந்து இறங்கினோம். பாறைகளைப் பார்த்ததும் அந்த மனிதர்களில் ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களைப் போலவே இந்த பாறைகளை குடைந்து எவ்வளவு அழகான கோயில்கள் அமைக்கலாம் என்றார். எனக்கு அதிசயமாயிருந்தது. என் குருவும் அப்படித்தான் சொன்னார் என்றேன். யார் உன் குரு என்று அந்த மனிதர் கேட்டார். உங்கள் பெயரைச் சொன்னதும் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். உங்களைக் கூட அவருக்குத் தெரியும் போலிருக்கிறது குருவே. அப்படி யார் என்னைத் தெரிந்தவர்? பாறைகளைப் பார்த்ததும் கோயில் ஞாபகம் வரக்கூடியவர் நான் அறிந்த வரையில் ஒரே ஒருவர்தான் உண்டு. அவர் இங்கே வருவதற்கு நியாயமில்லையே. வேறு யாராயிருக்கும் என்றார் ஆயனர். அவர்கள் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலேதான் எங்கேயோ படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தேடிப் பிடித்து அழைத்துக் கொண்டு வருகிறேன். நீங்கள் முன்னால் போங்கள் குருவே என்றான் குண்டோதரன். இதற்குள் படகுகள் வராக நதியில் பாதிக்கு மேல் கடந்து சென்று விட்டபடியால் மண்டபப்பட்டு வாசிகள் ஒருவருக்கொருவர் திரும்பிப் போகலாமா என்று கேட்டுக்கொண்டு கிராமத்தை நோக்கி கிளம்பத் தொடங்கினார்கள். அவர்களுடன் ஆயனரும் சிவகாமியும் புறப்பட்டுச் சென்றார்கள். போகும்போது அந்த கிராமவாசிகள் மாமல்லரின் அரிய குணங்களைப் பற்றியும் பரஞ்சோதிக்கும் அவருக்கும் உள்ள சிநேகிதத்தைப் பற்றியும் பாராட்டி பேசிக்கொண்டு போனது சிவகாமியின் காதில் விழுந்து கொண்டிருந்தது. மாமல்லரின் பிரிவினால் வறண்டு உலர்ந்து போன அவள் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் இன்ப மழைத்துளிகளைப் போல் விழுந்தன. ஆயனர் முதலியவர்களைப் பிரிந்து நதிக்கரையோடு சென்ற குண்டோதரன் நிலா வெளிச்சத்தில் அங்குமிங்கும் பார்த்து கொண்டே சென்றான். பாறைகள் நிறைந்த இடத்தை அணுகிய போது இன்னும் சர்வ ஜாக்கிரதையாக முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு சென்றான். சற்றென்று பாறை மறைவிலிருந்து இருவர் வெளிப்பட்டதும் ஒரு கணம் திகைத்துவிட்டு
அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டதும் எதிரில் வணக்கத்துடன் நின்றான். குண்டோதரா, நல்ல காரியம் செய்தாய். எங்களை இப்படி காக்க வைத்துவிட்டு போய்விட்டாயே. நீ உயிரோடு இருக்கிறாயா அல்லது யமலோகத்துக்கே போய்விட்டாயா என்றே எங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றார் ஒற்றர் தலைவர் சத்ருக்கனன். எஜமானனே, உங்கள் புண்ணியத்தினால் உயிர் பிழைத்தேன். கொஞ்சம் அஜாக்கிரதையாய் இருந்திருந்தால் நிஜமாகவே யமலோகத்துக்குப் போயிருப்பேன். இந்த கூரிய கத்தி என் நெஞ்சில் பதிந்திருக்கும் என்று குண்டோதரன் கூறி நாக வடிவமாக பிடி அமைந்திருந்த ஓர் அபூர்வமான சிறு கத்தியை எடுத்து நீட்டினான். அத்தியாயம் 42. விசக்கத்தி. குண்டோதரன் நீட்டிய கத்தியை சத்ருக்கனன் வாங்குவதற்காக கையை நீட்டிய போது, ஜாக்கிரதை சத்ருக்கனா, கத்தியை ஜாக்கிரதையாக வாங்கு என்றார் வஜ்ரபாகுவின் வேஷத்திலிருந்த மகேந்திர பல்லவர். பிறகு குண்டோதரனை பார்த்து, இவ்வளவு அஜாக்கிரதையாக இந்த கத்தியை மடியில் கட்டிக்கொண்டு வந்தாயே, இது நெஞ்சில் பதிய வேண்டிய அவசியமில்லை. இதன் முனை உடம்பிலே பட்டு சிறு காயம் ஏற்பட்டால் போதும், இரத்தத்தில் விஷம் கலந்து ஆள் ஓர் முகூர்த்தத்தில் செத்துப் போவான் என்றார். ஐயோ என்றான் குண்டோதரன். போகட்டும், பிக்ஷுவை எங்கே விட்டு வந்தாய், சீக்கிரம் சொல்லு என்று சக்கரவர்த்தி கேட்டார். குண்டோதரன் அவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல், கடவுள்தான் காப்பாற்றினார் என்று கூறினான். அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. சத்ருகனன் கோபமாக, ஆம் குண்டோதரா, உன்னுடைய தாமதத்தினால் காரியம் கெட்டுப்போகாமல் கடவுள்தான் காப்பாற்றினார். பல்லவேந்தர் கேட்பதற்கு மறுமொழி சீக்கிரம் சொல்லு. இத்தனை நேரம் நாங்கள் காஞ்சி மார்க்கத்தில் பாதி தூரம் போயிருக்க வேண்டும் என்றான். குண்டோதரன் இன்னும் கலக்கம் தீராதவனாய், என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான். சத்ருக்கனனுடைய கையில் இருந்த கத்தியை நோக்கிய போது அவனுடைய தேகமெல்லாம் மீண்டும் பதறி நடுங்கியது. நாசமாய் போயிற்று. இன்றைக்கு உனக்கு என்ன வந்துவிட்டது குண்டோதரா? உடனே பிரபுவின் கேள்விக்கு மறுமொழி சொல்லு. இல்லாவிட்டால் இந்த விசக்கத்தி உன் நெஞ்சில் பாயப் போகிறது என்று சத்ருகனன் கத்தியை ஓங்கினான். எஜமானனே, என் முட்டாள்தனத்துக்கு தக்க தண்டனைதான். இந்த ஏழையின் உயிர் போனால் மோசம் ஒன்றுமில்லை. நஞ்சுண்ட கண்டரின் அருளினால் பல்லவகுமாரருக்கு ஒன்றும் நேராமல் போயிற்றே என்றான் குண்டோதரன். இதை கேட்டு எதற்கும் கலங்காமல் மலைபோல் நிற்கும் வழக்கமுடைய மகேந்திர பல்லவர் கூட சற்று நடுங்கிவிட்டார். குண்டோதரா, இந்த விசக்கத்தி மாமல்லன் மேல் பாய்வதற்காக இருந்ததா? ஆம் பிரபு. 5, 6 தடவை புக்த பிக்ஷு இந்த கத்தியை வைத்துக்கொண்டு மாமல்லரின் முதுகை நோக்கி குறிபார்த்தார். அதை பார்த்து கொண்டு நான் சும்மாவிருந்தேன். தங்களுடைய கட்டளையினால்தான். இல்லாவிட்டால் என்று குண்டோதரன் பற்களை நரநரவென்று கடித்தான். உண்மையிலேயே மாமல்லர் அன்று இரவு தப்பிப் பிழைத்தது தமிழகம் செய்திருந்த தவப்பயன் என்றுதான் சொல்ல வேண்டும். மகிழ மரத்தினடியில் மாமல்லரும் சிவகாமியும் அமர்ந்து மதுரத் தமிழ் மொழியிலும் மௌன பரிபாஷையிலும் காதல் சம்பாஷணை நடத்திக் கொண்டிருந்தபோது அவர்கள் இருந்த பாறைக்குப் பின்னாலிருந்த புக்த பிக்ஷு விசக்கத்தியை கையில் வைத்துக்கொண்டு குறிபார்த்த வண்ணம் இருந்தார். ஆனால் எக்காரணத்தினாலோ எறிவதற்குத் தயங்கினார். மாமல்லரின் பக்கத்திலே சிவகாமி இருந்ததும் தப்பித் தவறி கத்தி அவள் மேல் விழுந்து விடுமோ என்ற எண்ணமும் தான் பிக்ஷுவுக்கு அத்தகைய தயக்கத்தை அளித்ததோ என்னவோ, யாருக்குத் தெரியும். பிறகு சிவபெருமான் உகந்தனியும் ஆபரணமான நாகப்பாம்பு அங்கு வந்து சேர்ந்தது. சிவகாமியும் மாமல்லரும் மகிழ மரத்தடியிலிருந்து கிளம்பி நிலா வெளிச்சம் பளிச்சென்று எரிந்த விசாலமான பாறையில் போய் உட்காருவதற்குக் காரணமாயிற்று. புக்த பிக்ஷுவும் தாம் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளிக்கிளம்பி வேறிடத்துக்குப் போய் மறைந்து கொண்டார். இதையெல்லாம் இன்னொரு பாறை மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த குண்டோதரனுடைய கை ஊறியது. பின்புறமாக சென்று புத்த பிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நெரித்து கொன்றுவிட வேண்டுமென்று அடங்காத ஆர்வம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த ஆர்வத்தை அவன் அடக்கிக் கொண்டு பொறுமையுடன் இருந்ததன் காரணம் மகேந்திர சக்கரவர்த்தியின் கண்டிப்பான கட்டளைதான். அன்று மாலை சக்கரவர்த்தியும் சத்ருக்கனனும் குண்டோதரனும் மரக்கட்டை தெப்பத்தில் வராக நதியை தாண்டி கரையில் இறங்கிய போது சற்று தூரத்தில் ஒரு பாறையின் மேல் புக்த பிக்ஷு நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டார்கள். அப்போது சக்கரவர்த்தி குண்டோதரனை பார்த்து சொன்னார். குண்டோதரா, இத்தனை காலமாக நீ செய்திருக்கும் வேலை எல்லாவற்றையும் விட முக்கியமான வேலை உனக்கு இப்போது தரப்போகிறேன். அதில் ஒரு அணுவளவும் கூட பிசகாமல் சர்வ ஜாக்கிரதையாய் செய்து முடிக்க வேண்டும். இந்த பிக்ஷுவை ஒரு கண நேரம் கூட விடாமல் பின் தொடர்ந்து போக வேண்டும். உன் கண் பார்வையிலிருந்து அவர் அகழ்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. நீ அவரை பின் தொடர்கிறாய் என்பதும் அவருக்கு தெரியக்கூடாது. ஆற்றுக்கு அக்கறையில் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. திரும்பிப் போய் அதை முடித்துவிட்டு இதே இடத்திற்கு மறுபடியும் வந்து சேருகிறோம். இவ்விடத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சந்திரன் தலைக்கு மேல் வரும்போது நீ இங்கே வந்து எங்களுக்கு சமாசாரம் தெரிவிக்க வேண்டும். பிக்ஷு எங்கே போனார், என்னென்ன செய்தார் என்று தெரியப்படுத்த வேண்டும்.
ஆனால் அவர் முன்னால் மட்டும் நீ எதிர்படவே கூடாது. இவ்விதம் கட்டளையிட்டு, நான் சொன்னதையெல்லாம் நன்றாய் மனதில் வாங்கிக் கொண்டாயா குண்டோதரா? எல்லாம் தவறின்றி செய்வாயா? என்று சக்கரவர்த்தி கேட்டார். அப்படியே செய்வேன் பிரபு என்று ஒப்புக்கொண்டு பிக்ஷுவைத் தொடர்ந்தான் குண்டோதரன். இதன் காரணமாகத்தான் பிக்ஷுவின் மேல் பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு குண்டோதரன் பலமுறையும் சும்மா இருக்க வேண்டியதாயிற்று. ஆயனரும் சிவகாமியும் மாமல்லரும் பாறை பிரதேசத்திலிருந்து கிராமத்தை நோக்கி புறப்பட்டபோது அவர்களுக்குச் சற்று பின்னால் பாதை ஓரத்து மரஞ்செடிகளிலும் புதர்களிலும் மறைந்து புக்த பிக்ஷு சென்றார். புக்த பிக்ஷு அறியாமல் அவரை பின்தொடர்ந்து குண்டோதரனும் போகலானான். கிராமத்தின் முனையிலே இருந்த கோயிலின் மதிலை நெருங்கியதும் மடத்து வாசலில் கூட்டமாக நிற்பவர்கள் யாரென்று பார்த்து வர ஆயனர் சென்றாரல்லவா, அப்போது சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் அன்பு மொழிகள் பேசவும் பரஸ்பரம் பிரதிஞ்ஞை செய்து கொள்ளவும் மறுபடி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் நின்ற இடம் கோயில் மதில் திருப்பத்தின் ஒரு முனை. அதே முனையின் மற்றொரு திருப்பத்தில் நின்ற புக்த பிக்ஷுவுக்கு தமது கத்தி முனையை குறிப்பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் குறிப்பார்த்த கத்தியை எறிவதற்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏனெனில் பிக்ஷுவின் கை எட்டக்கூடிய இடத்திலே சிவகாமியும் அவளுக்கு அந்தண்டை புறத்தில் மாமல்லரும் நின்று கொண்டிருந்தார்கள். சிவகாமியும் மாமல்லரும் இடம் மாறி நிற்கும் நேரத்தை பிக்ஷு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கோயில் மதிலுக்கு எதிர்ப்புறத்திலே இருந்த தோட்ட வேலிக்குப் பின்னால் மறைந்து நின்று மேற்படி காட்சியை குண்டோதரன் பார்த்து கொண்டிருந்தான். 2, 3 தடவை பிக்ஷு கத்தியை ஓங்கியதை பார்த்த பிறகு இனிமேல் பொறுக்க முடியாதென்று குண்டோதரன் அவர் மேல் பாய்வதற்கு சித்தமானபோது நல்ல வேளையாக ஊர்ப்பக்கமிருந்து தளபதி பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் திடுதிடுவென்று வந்துவிட்டார்கள். பிக்ஷுவும் உடனே நகர்ந்து பின்னால் போய்விட்டார். மாமல்லரை பரஞ்சோதி அழைத்து கொண்டு போனதையும் அவர்கள் பின்னால் ஆயனரும் சிவகாமியும் சென்றதையும் பார்த்து கொண்டிருந்தான் குண்டோதரன். சற்று பின்னர் புக்த பிக்ஷு அதே மதில் முனைக்கு அருகில் வந்து நிற்பதையும் கண்டான். பின்னர் குண்டோதரன் சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்றை புக்த பிக்ஷு செய்தார். கோயில் பிரகாரத்துக்கு உட்புறமிருந்து வெளியே படர்ந்திருந்த மரக்கிளைகளை லேசாக பிடித்துக்கொண்டு மதிலின் மேல் ஏறி உட்புறம் குதித்தார். அடுத்த கணத்தில் குண்டோதரன் புக்த பிக்ஷு சற்று முன் நின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான். ஒரு வினாடி நேரம் அவனுடைய நெஞ்சு தொண்டைக்கு வந்து விட்டது. ஏனெனில் அவன் நின்ற இடத்திற்கு வெகு சமீபத்தில் ஒரு சிறு பாம்பு நெளிவதைக் கண்டான். அங்கிருந்து துள்ளி நகர்ந்து கொண்டு மறுபடியும் பாம்பு இருந்த இடத்தை பார்த்தபோது அவனுக்கு சிறிது வியப்பு உண்டாயிற்று. ஏனெனில் பாம்பு அசையாமல் கிடந்த இடத்திலேயே கிடந்தது. மறுபடியும் உற்று பார்த்த பின் கிளுக்கென்று தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான். உண்மையில் அது பாம்பு இல்லை என்றும் நாகம் போன்ற பிடி அமைந்த கத்தி என்றும் தெரிந்தது. அந்த கத்தியை விரைந்து எடுத்து மடியில் கட்டிக்கொண்ட பிறகு மதில் மேல் ஏறுவதற்காக அண்ணாந்து பார்த்தான். அச்சமயம் மதிலுக்கு அப்புறத் மரக்கிளைகள் அசையும் சத்தம் உண்டாகவே சட்டென்று ஒரு சந்தேகம் உதித்தது. உடனே மதில் முனையின் இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டு நின்றான். அவன் அப்படி நகர்ந்து நின்றதுதான் தாமதம். பிக்த பிக்ஷுவின் தலை மதில் சுவர் மேல் காணப்பட்டது. பிக்ஷு வெளிப்புறம் இறங்குவதற்கு அதிக நேரமாகவில்லை. இறங்கியவர் தரையிலே உற்று பார்த்த வண்ணம் எதையோ தேடத் தொடங்கினார். அவர் எதைத் தேடுகிறார் என்பதை ஊகித்து உணர்ந்து கொண்ட குண்டோதரன் சிறிதும் சத்தம் இல்லாதபடி மதில் மேல் ஏறி கோயிலுக்குள்ளே குதித்தான். அவன் குதித்த இடத்திற்கு வெகு சமீபத்தில் மதில் சுவரை ஒட்டி கோவில் மடப்பள்ளி இருந்தது. மடைப்பள்ளிச் சுவருக்குப் பின்னால் அவன் மறைந்து நின்று கொண்டான். சற்று நேரத்துக்குப் பிறகு புக்த பிக்ஷு மறுபடியும் கோயில் பிரகாரத்துக்குள்ளே குதித்தார். குதித்த இடத்தில் பன்னீர் மரத்தடியில் குனிந்து தேடினார். அதிலும் பயனின்றி அவர் நிமிர்ந்தபோது அவருடைய மூச்சு நாகப்பாம்பின் சீறலைப் போல் தொனிப்பதைக் கேட்டு அஞ்சா நெஞ்சமுடைய குண்டோதரன் கூட நடுங்கினான். புக்த பிக்ஷு பன்னீர் மரத்தடியில் சற்று நேரம் நிற்பதும் பிரகாரத்தில் கொஞ்ச தூரம் நடந்து சென்று வெளிப்பக்கம் எட்டிப் பார்த்துவிட்டு திரும்ப வருவதுமாக இருந்தார். இடையிடையே கோயிலுக்கு வெளியிலிருந்து போர் வீரர்களின் ஜெயக்கோஷமும் கிராமவாசிகளின் ஆரவார முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஏறக்குறைய அர்த்த ராத்திரி ஆனபோது சந்தடி அடங்கியது. கோயிலின் கற்பக்கிரக கதவுகளை சாத்தி தாளிடும் சத்தம் கேட்டது. இதற்குப் பிறகு நாகநந்தியடிகள் மரத்தடியிலிருந்து எழுந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி நடக்கத் தொடங்கினார். மடைப்பள்ளியின் கதவு திறந்திருப்பதை பிக்ஷு பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்ததைக் கண்டான் குண்டோதரன். சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தான். 2 எட்டில் மடைப்பள்ளி வாசலுக்கு சென்று கதவை லேசாக சாத்தி வாசற்புறத்து தாழ்ப்பாளை இழுத்துப் போட்டான். உடனே மதில் சுவர் ஏறி குதித்து வெளியில் வந்து வராக நதியின் தோணித்துறையை நோக்கி விரைந்து சென்றான். படகுகள் கிளம்பிய பிறகே குண்டோதரன் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தான் என்பதை முன் அத்தியாயத்தில் பார்த்தோம்.
அத்தியாயம் 43. பிக்ஷு யார்? பிக்ஷுவிடம் தான் கவர்ந்து கொண்டு வந்தது விசக்கத்தி என்று தெரிந்து நடுங்கிய குண்டோதரனை பார்த்து, பிக்ஷுவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய்? சீக்கிரம் சொல் என்று சக்கரவர்த்தி கேட்டார். கோயில் மடப்பள்ளிக்குள்ளே அடைத்து தாளிட்டு வந்திருக்கிறேன் பிரபு என்றான் குண்டோதரன். நல்ல காரியம் செய்தாய். வா போகலாம். கிராமத்துக்கு வழிகாட்டு என்றார் மகேந்திர பல்லவர். அப்போது சத்ருக்கனன், பிரபு, கிராமத்துக்கு நாம் ஏன் இப்போது போக வேண்டும்? நாம் வந்த காரியம் ஆகிவிட்டது. புக்த பிக்ஷுவை குண்டோதரன் கவனித்துக் கொள்வான். நாம் போகலாம், வாருங்கள் என்று கவலை தொனிந்த குரலில் கூறினான். மகேந்திர பல்லவர், இல்லை சத்ருக்கனா, நாம் வந்த காரியம் இன்னும் ஆகவில்லை. வாதாபி படைகளை தடுப்பதைக் காட்டிலும் முக்கியமான காரியம் இங்கே நமக்கு இருக்கிறது. துரோகி துர்வினிதனை சிறைப்படுத்தியது பெரிய காரியமில்லை. நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்பிடித்துக் கொண்டு போனோமானால் இந்த யுத்தத்தில் நமக்கு 3/4 வெற்றி கிடைத்துவிட்டது என்றார். பிரபு, அவ்வளவு முக்கியமான காரியமாயிருந்தால் பிக்ஷுவை வெகு நாளைக்கு முன்பே சுலபமாய் சிறைப்படுத்தி இருக்கலாமே. ஆயனர் வீட்டிலேயே பிடித்திருக்கலாமே. இத்தனை நாளும் பிக்ஷு சுயேச்சையாக இருத்தல் நான் உத்தேசித்து இருந்த காரியங்களுக்கு அவசியமாயிருந்தது. இனிமேல் அவர் வெளியில் இருந்தால் பாதகம் விளையும். பிரபு, பிக்ஷுவை சிறைப்பிடிக்கும் வேலையை என்னிடமும் குண்டோதரனிடமும் ஒப்படையுங்கள். தாங்கள் உடனே புறப்பட்டுச் செல்லுங்கள். ஆற்றுக்கு அக்கரையில் கண்ணபிரான் ரதத்தை பூட்டி ஆயத்தமாய் வைத்திருந்தான். இந்த வேலையை உங்கள் இருவரிடமும் கூட ஒப்படைக்க முடியாது சத்ருக்கனா. நான் தான் செய்தாக வேண்டும். குண்டோதரா, போ முன்னால் என்றார் மகேந்திர பல்லவர். அதற்கு மேல் சத்ருக்கனன் வாய் திறக்கவில்லை. 3 பேரும் ஏறக்குறைய பொழுது புலரும் சமயத்தில் மண்டபப்பட்டு கிராம எல்லையை அடைந்து கோயில் வெளி மதிலைத் தாண்டி குதித்து உள்ளே சென்றார்கள். மடைப்பள்ளியின் கதவு வெளித்தாளிடப்பட்டபடி இருந்தது. சற்று கர்வத்துடனேயே குண்டோதரன் அந்த வெளித்தாளை அப்புறப்படுத்தி கதவைத் திறந்தான். மூவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். நாலாபுறமும் நன்றாய் பார்த்தார்கள். மடைப்பள்ளியின் உட்புறம் சூன்யமாயிருந்தது. மேற்கூரையில் சில ஓடுகள் எடுக்கப்பட்டபடியினால் உண்டாகியிருந்த துவாரம் பிக்ஷு எவ்விதம் அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்பதை துலாம்பரமாகத் தெரியப்படுத்தியது. நினைத்தேன் சத்ருக்கனா, பிக்ஷுவை சிறைப்பிடிக்கும் வேலையை உங்களிடம் நான் ஒப்புவியாததன் காரணம் இப்போது தெரிகிறதா என்றார் மகேந்திர பல்லவர். குண்டோதரா, பல்லவேந்திரர் கூறியது காதில் விழுந்ததா? காஞ்சி ஒற்றற்படைக்கு நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டாய் என்றான் சத்ருக்கனன். எஜமானே, அந்த அவமானத்தை இன்றைக்கே போக்கி விடுகிறேன். கருணை புரிந்து தங்களிடம் உள்ள கத்தியை இங்கே கொடுங்கள். நாகநந்தி பிக்ஷு இந்த கிராமத்திலேதான் இன்னும் இருக்க வேண்டும். நாளை பொழுது விடிவதற்குள் அவரை கண்டுபிடித்து அவருடைய தேகத்தில் இந்த விஷக்கத்தியை பதித்துக் கொள்ளாவிட்டால் என்னுடைய நெஞ்சிலே இதை பதித்துக் கொண்டு உயிரை விடுவேன் என்றான் குண்டோதரன். சத்ருகனன் கத்தியை குண்டோதரனிடம் கொடுக்க எத்தனித்த போது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு அதை வாங்கிக் கொண்டார். குண்டோதரா, இந்த மாதிரி அசட்டுத்தனமான சபதம் இனிமேல் செய்யாதே. புக்த பிக்ஷுவின் உடம்பில் இந்த கத்தியை நீ செலுத்த முடியாது. அவருடைய தேகம் வஜ்ர தேகம். அவரை குத்தினால் கத்தியின் முனைதான் மழுங்கும். அப்படி அவரை நீ காயப்படுத்தினாலும் இந்த கத்தியில் உள்ள விஷம் அவரை கொல்லாது என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி. அது எப்படி பிரபு? பிக்ஷு மந்திரவாதியா? மந்திர சாதனங்களில் உங்களுக்கு கூட நம்பிக்கை உண்டா என்று கேட்டான் சத்ருகனன். மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. விஷத்தை விஷம் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? புக்த பிக்ஷுவின் தேகத்தில் ஓடும் இரத்தம் விஷம் கலந்த இரத்தம். எத்தனையோ காலமாக விஷ மூலிகைகளை அருந்தி உடம்பையே விஷமயமாகச் செய்து கொண்டவர் அந்த மகான். ஐயோ, என்ன பயங்கரம் என்றான் சத்ருகனன். புக்த பிக்ஷுவின் தேகக் காற்று பட்டதும் அக்கம்பக்கத்திலுள்ள நாகங்கள் மிரண்டு அங்குமிங்கும் ஓடும். ஆம் எஜமானே, நானும் பார்த்திருக்கிறேன். அதன் காரணம் இப்போதுதான் தெரிகிறது என்று குண்டோதரன் கூறியபோது அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. கெடில நதிக்கரையில் அந்த பயங்கரமான சர்ப்ப குகையை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கிறதா சத்ருகனா? அதை மறக்க முடியுமா பிரபு? அதன் மர்மம் என்னவென்பதை கண்டுபிடித்தாயா? என்ன யோசித்தும் யூகிக்க முடியவில்லை. நான் சொல்லுகிறேன். காஞ்சிக் கோட்டையை வேறு வழியில் பிடிக்க முடியாவிட்டாலும் கோட்டைக்குள் இருக்கும் குடிதண்ணீரிலெல்லாம் விஷத்தை கலந்து விடலாம் என்பதற்காகத்தான். என்ன கொடுமை! இவ்வளவு கருணாமூர்த்தியான புத்த பெருமானின் பெயரால் ஒரு புத்த பிக்ஷுவால் செய்யப்படுகிறதா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றான் சத்ருகனன். நம்ப முடியாத காரியம்தான். ஆனால் புக்த பிக்ஷு நிஜமான புக்த பிக்ஷு இல்லையே. காவித் துணியையும் பௌத்த சங்கங்களையும் தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளும் மிக மிக சாமர்த்தியசாலியான ஒற்றன் அல்லவா? அப்பேற்பட்ட கிராதக கொலைபாதகனை கொல்லாமல் விட வேண்டும் என்கிறீர்களே?
கொல்லுவதனால் பயனில்லை. சிறைப்பிடித்து வந்தோமானால் புலிகேசியுடன் நாம் நடத்தும் யுத்தத்தில் ஒரு பெரிய ஆயுதமாக பிக்ஷு உபயோகப்படுவார். பிரபு, பிக்ஷு யார் என்று கேட்டான் சத்ருக்கனன். ஓர் ஊகம் இருக்கிறது. நிச்சயமாக தெரிந்த பிறகு சொல்கிறேன். சத்ருகனா, நீயும் உன் சீடன் குண்டோதரனும் இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ மகத்தான சேவைகளை புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் விட பரம முக்கியமான காரியம் உங்களால் இப்போது ஆக வேண்டியிருக்கிறது. நான் சொல்வதை இருவரும் கவனமாகக் கேட்டு அந்தபடி செய்தால் காரியம் ஜெயமாகலாம். என்ன சொல்கிறீர்கள்? தங்கள் சித்தம் பிரபு. கட்டளைப்படி அணுவும் பிசகின்றி நடந்து கொள்கிறோம் என்றான் சத்ருகனன். பொழுது புலரும் நேரத்தில் பன்னீர் மரத்திலே மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள் கம்மென்று மணம் வீசின. ஏறக்குறைய வட்ட வடிவமாயிருந்த சந்திரன் பொன்னிறத்தை இழந்து வெண்தாமரையின் நிறத்தை பெற்று மேற்கு திசையின் அடியில் அமிழ்ந்து கொண்டிருந்தான். அந்த அதிகாலை நேரத்தில் கோயில் பிரகாரத்தில் மடைப்பள்ளி வாசலில் மகேந்திர சக்கரவர்த்தி அமர்ந்து சத்ருக்கணனையும் குண்டோதரனையும் அருகில் உட்கார சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி கூறினார். ஒற்றர்கள் இருவரும் மிக கவனமாக கேட்டுக்கொண்டார்கள். அத்தியாயம் 44. சிங்களச்சினை. மறுநாள் பொழுது விடிந்து சூரியன் வானவெளியில் 2 நாழிகை பிரயாணம் செய்திருந்தும் மண்டபப்பட்டு கிராமத்து வீதிகளில் ஜன நடமாட்டமும் கலகலப்பும் இல்லை. 2 நாளாக இரவில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டதனாலும் எதிர்பாராத விந்தை சம்பவங்களினால் உள்ள கிளர்ச்சி அடைந்து தூக்கமின்றி இரவு நேரங்களை கழித்ததினாலும் அந்த கிராமவாசிகள் அன்று காலை கொஞ்சம் மந்தமாகவே இருந்தார்கள். பல வீடுகளில் வாசற்கதவுகள் இன்னும் திறக்கப்படாமலே இருந்தன. திருநாவுக்கரசர் மடத்து வாசற்கதவும் அவ்வாறு உட்புறம் தாளிடப்பட்டுத்தான் இருந்தது. ஆனால் உள்ளே பேச்சு குரல் கேட்டது. குண்டோதரன், சத்ருக்கனன், வஜ்ரபாகு ஆகிய மூவரும் அந்த வேளையில் மடத்து வாசலுக்கு வந்தார்கள். குண்டோதரன் கதவை இடித்தான். உள்ளே கேட்டுக்கொண்டிருந்த பேச்சுக்குரலின் சத்தம் உடனே நின்றது. மனிதர் நடமாடும் சத்தமும் கதவுகள் திறந்து மூடப்படும் சத்தமும் கேட்டன. பிறகு வாசற்கதவு திறந்தது. ஆயனர் வெளியில் வந்து, நீதானா குண்டோதரா? ராத்திரியெல்லாம் எங்கே போயிருந்தாய்? உன்னை நம்பினால் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் வஜ்ரபாகுவையும் சத்ருக்கனனையும் பார்த்துவிட்டு, இவர்கள் யார் என்று கேட்டார். நேற்றிரவு 2 பேர் வந்திருந்தார்கள். சிற்பக்கலையில் ஊக்கமுள்ளவர்கள் என்று சொன்னேனே, அவர்கள்தான். ராத்திரியெல்லாம் இவர்களை தேடி கடைசியில் பொழுது விடியும் சமயத்தில் கண்டுபிடித்தேன். தங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னபடியால் அழைத்து வந்தேன் என்றார் குண்டோதரன். அப்படியா? உள்ளே வாருங்கள். அம்மா சிவகாமி, மணை எடுத்துப் போடு என்றார் ஆயனர். ஆயனருக்குப் பின்னால் நின்று சிவகாமி உடனே மணைகளை எடுத்துப் போட்டாள். ஆயனரும் வந்தவர்கள் இருவரும் உட்கார்ந்தார்கள். சிவகாமியை வற்புறுத்தி உட்காரச் சொல்லியும் அவள் உட்காரவில்லை. புதிதாக வந்த இருவரையும் ஆவலுடன் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருந்தாள். உங்களைப் பற்றி குண்டோதரன் சொன்னான். சிற்பத்தில் ஆர்வமுள்ளவர்கள் என்று. உங்கள் இருவருக்கும் எந்த ஊரோ என்று ஆயனர் கேட்டார். குருவே, என்னைத் தெரியவில்லையா என்றான் சத்ருக்கனன். தெரியவில்லையே அப்பா. நீ எப்போதாவது என்னிடம் சிற்பம் கற்றுக்கொண்டாயா என்ன? ஆமையா. சிவகாமி அம்மையை வேணுமானால் கேளுங்கள், அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாம் அப்பா. 2, 3 நாள் இவர் உங்களுடைய சீடராயிருந்தார் என்றாள் சிவகாமி. என் அதிர்ஷ்டம் அப்படி. நான் வந்த சில நாளைக்கெல்லாம் தாங்கள் மாமல்லபுரத்துக்குப் போனீர்கள் என்றான் சத்ருக்கனன். பிறகு கொஞ்ச நாளைக்கெல்லாம் எல்லா வேலையும் நின்றுவிட்டது. இந்தப் பாழும் யுத்தம் எதற்காக வந்ததோ, எப்போது முடியப் போகிறதோ தெரியவில்லை என்று ஆயனர் கூறி பெருமூச்சு விட்டார். இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள் ஆயனரே. யுத்தம் சீக்கிரத்தில் முடிந்துவிடும். தாங்கள் பழையபடி தங்கள் அரண்ய வீட்டுக்குப் போகலாம் என்றார் வஜ்ரபாகு. அந்தக் குரலைக் கேட்டதும் ஆயனர் சிறிது திடுக்கிட்டவராய் வஜ்ரபாகுவை உற்று நோக்கி, ஐயா, தாங்கள் யாரோ என்றார். என்னை நிஜமாகவே தெரியவில்லையா ஆயனரே? பார்த்த ஞாபகமாய் இருக்கிறது. அப்போது சிவகாமி தந்தையின் அருகில் வந்து அவருடைய காதோடு, சக்கரவர்த்தி அப்பா, தெரியவில்லையா என்றாள். ஆயனர் அளவிட முடியாதபடி வியப்புடன் ஒரு கணம் வஜ்ரபாகுவின் முகத்தை உற்று நோக்கினார். பின்னர் அவசரமாக பீடத்தை விட்டு எழுந்து, பிரபு, இது என்ன வேஷம்? அடையாளமே தெரியவில்லையே என்றார். வேஷம் போடும் கலையில் என்னுடைய சாமர்த்தியம் இப்போதுதான் எனக்கு திருப்தி அளித்தது. போர்க்களத்தில் புலிகேசியின் முன்னால் நின்று தூது சொல்லிவிட்டு திரும்பியபோது கூட இவ்வளவு திருப்தி எனக்கு உண்டாகவில்லை என்றார் மகேந்திரர். ஆயனர், பல்லவேந்திரா, குண்டோதரன் நேற்றிரவே என்னிடம் சொன்னான். யாரோ இருவர் வந்திருக்கிறார்கள்.
அவர்கள் இந்த கிராமத்து பாறைகளை பார்த்துவிட்டு கோயில் அமைப்பது பற்றி பேசினார்கள் என்று உடனே தங்களுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. அப்படிப்பட்ட சிற்ப மனோகற்பனை உள்ளவர்கள் நம் சக்கரவர்த்தியைத் தவிர யார் உண்டு என்று எண்ணினேன். கடைசியில் தாங்களாகவே இருக்கிறீர்கள் பிரபு. இந்த ஏழைச் சிற்பியை பார்ப்பதற்கா இவ்வளவு தூரம் தேடி வந்தீர்கள்? தங்களைப் பார்த்து எத்தனை காலம் ஆகிவிட்டது? ஒரு யுகம் மாறி இருக்கிறது என்றார் ஆயனர். ஆயனரே, உங்களிடம் பொய் வேஷத்துடன் வந்தேன். அதோடு பொய் சொல்லவும் விரும்பவில்லை. நான் இங்கே வந்தது உங்களைப் பார்ப்பதற்காக அல்ல. என் மகன் மாமல்லனை தேடிக் கொண்டு வந்தேன் என்றார் சக்கரவர்த்தி. சிவகாமி நாணத்தினால் தலை குனிந்து கொண்டாள். ஆயனர் சிறிது தடுமாறிவிட்டு, பல்லவேந்திரா, மாமல்லர் நேற்று இரவே புறப்பட்டுச் சென்று விட்டாரே, குண்டோதரன் சொல்லவில்லையா என்று கேட்டார். மாமல்லனும் பரஞ்சோதியும் இத்தனை நேரம் காஞ்சிப் பாதையில் போய்க் கொண்டிருப்பார்கள். வந்த இடத்தில் உங்களையும் பார்த்துவிட்டு மாமல்லனை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றார் சக்கரவர்த்தி. பிரபு, மாமல்லரை நாங்கள் காப்பாற்றவில்லையே. வெள்ளத்தில் முழுகிப் போக இருந்த எங்களையல்லவா குமார சக்கரவர்த்தி தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றினார். ஆம் ஆயனரே, அதுவும் எனக்குத் தெரியும். ஆனால் மாமல்லனுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றியதும் உண்மைதான். நீங்கள் என்றால் முக்கியமாக உங்கள் குமாரியைச் சொல்லுகிறேன். இதோ பார்த்தீர்களா இந்த கத்தியை? என்று சக்கரவர்த்தி கூறி நாகப்பிடி அமைந்த கத்தியை எடுத்துக் காட்டினார். ஆயனர், சிவகாமி இருவரும் அந்த கத்தியை இன்னதென்று விளங்காத பயங்கரத்துடன் பார்த்தார்கள். இந்த விசக்கத்தி மாமல்லன் மேல் பாய்வதற்கு இருந்தது. அப்போது சிவகாமி பக்கத்தில் இருந்தபடியால் மாமல்லன் அந்த அபாயத்திலிருந்து தப்பினான். சிவகாமி நடுங்கினாள். அவளுடைய இருதய பீடத்தில் வீற்றிருக்கும் தெய்வத்தின் பேரில் விசக்கத்தி பாய்வதற்கு இருந்தது என்று எண்ணியபோது அவளுடைய நெஞ்சில் அந்த கத்தி பாய்ந்து விட்டது போன்ற வேதனை உண்டாயிற்று. அவ்விதம் நேராமல் தன்னால் மாமல்லரை காப்பாற்ற முடிந்தது என்ற எண்ணம் சொல்ல முடியாத உள்ள கிளர்ச்சியை உண்டாக்கிற்று. ஆனால் தான் காப்பாற்றியது எப்படி என்பது தெரியாதபடியால் திகைப்பும் ஏற்பட்டது. பிரபு, என்ன சொல்கிறீர்கள்? குமார சக்கரவர்த்தியின் மேல் விசக்கத்தி ஏன் பாய வேண்டும்? அவ்விதம் செய்ய எண்ணிய பாதகன் யார்? அதை எவ்விதம் சிவகாமி தடுத்தாள்? எல்லாம் ஒரே மர்மமாயிருக்கிறதே. சிவகாமி, உனக்கு ஏதேனும் தெரியுமா? சிவகாமியை கேட்பதில் பயனில்லை. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. சமயம் நேரும்போது நானே எல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு அபாயம் நீங்கிவிட்டது. மாமல்லன் காஞ்சிப்பாதையில் வெகு தூரம் இதற்குள் போயிருப்பான். நானும் போக வேண்டியதுதான் ஆயனரே. இந்த மண்டபப்பட்டு கிராமம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதல்லவா? யுத்தம் முடியும் வரையில் இங்கேயே நீங்கள் தங்கி இருக்கலாமல்லவா? ஆம் பிரபு, அப்படித்தான் உத்தேசம். இந்த கிராமவாசிகள் மிகவும் நல்லவர்கள். கலை அபிமானம் உள்ளவர்கள். பாறைக் கோவில்கள் அமைக்க உதவி செய்வதாகச் சொல்லியிருக்கிறார்கள். நானும் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். உங்களுக்கு வேண்டிய திரவியமும் ஆட்களும் கருவிகளும் கொடுத்து உதவும்படி திருக்கோவலூர் கோட்டத்து அதிகாரிகளுக்கு கட்டளை அனுப்புகிறேன். பல்லவேந்திரா, தாங்கள் ஒரு நாளாவது இங்கே தங்கலாமே. இன்று சாயங்காலம் பாறைகளைப் போய் பார்த்து எப்படி எப்படி கோயில் அமைக்கலாம் என்று தீர்மானிக்கலாமே. மகேந்திர சக்கரவர்த்தி சிரித்துவிட்டு, ஆயனரே, காஞ்சிக்கு 3 காத தூரத்திலே வாதாபி படைகள் வந்து கொண்டிருக்கின்றனவாம். அந்த படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள் நான் போயாக வேண்டும் என்றார். அப்படியா? இங்கிருந்து காஞ்சி 7 காத தூரம் இருக்குமே, எப்படி போவீர்கள் என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார். அதைப் பற்றி கவலை இல்லை. நதியின் அக்கறையில் கண்ணபிரான் ரதத்துடன் காத்திருக்கிறான். அப்போது சிவகாமி ஆயனரை பார்த்து, கமலி சௌக்கியமா இருக்கிறாளா என்று கேளுங்களப்பா என்றாள். கமலி சௌக்கியம் அம்மா. கண்ணபிரான் உன்னை பார்த்து கமலியைப் பற்றிச் சொல்ல வேண்டுமென்று எவ்வளவோ ஆவலுடன் இருந்தான். நான் தான் வரக்கூடாதென்று தடுத்து விட்டேன். சிவகாமி மறுபடியும் ஆயனரைப் பார்த்து, அப்பா, கமலிக்கு குழந்தை பிறந்ததும் சொல்லி அனுப்பச் சொல்லுங்கள் என்றாள். எக்காரணத்தினாலோ மகேந்திர பல்லவரை ஏறிட்டுப் பார்க்கவே அவளுக்கு சங்கோசமாயிருந்தது. ஆகட்டும் சிவகாமி, அப்படியே சொல்லி அனுப்பச் சொல்லுகிறேன். ஆயனரே, நான் புறப்படட்டுமா? போகும் வழியில் வேணுமானால் சுற்றுப்பாறைகளை பார்த்துவிட்டு போகலாம். நீரும் வருகிறீரா என்று சக்கரவர்த்தி கேட்டார். ஆகட்டும் பிரபு, அதைவிட எனக்கு என்ன வேலை என்று ஆயனர் எழுந்தார். இன்னும் ஒரு விஷயம் மறந்துவிட்டேன் என்று கூறி மகேந்திர பல்லவர் தமது அங்கிப் பையிலிருந்து அறுகோண வடிவமான பதக்கம் ஒன்றை வெளியில் எடுத்தார். அதை காட்டி, ஆயனரே, இது என்ன தெரிகிறதா என்று சக்கரவர்த்தி கேட்கவும், தெரிகிறது பிரபு, சிங்களச்சினை என்றார் ஆயனர். ஆமாம் ஆயனரே,
இந்த லட்சினை பல்லவ ராஜ்யத்தில் மொத்தம் 11 பேரிடம்தான் இருக்கிறது. 12வது லட்சினையை உம்மிடம் கொடுக்கிறேன். இதை காட்டினால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் எந்த மூலை முடுக்கிலுள்ள அதிகாரியும் நீர் விரும்பியதைச் செய்வார். எந்த கோட்டைக் கதவும் உடனே திறக்கும். இதை வைத்துக்கொண்டு என்னையும் மாமல்லனையும் எந்த நேரத்திலும் பார்க்கலாம். இந்த யுத்த காலத்தில் உம்மிடம் இது இருக்கட்டும் என்று கொடுக்கிறேன். சர்வ ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது மிகவும் முக்கியமான காரணம் ஏற்பட்டாலன்றி இதை உபயோகிக்கக் கூடாது என்று கூறி சக்கரவர்த்தி லட்சினையை நீட்டினார். பிரபு, இந்த ஏழைச் சிற்பிக்கு எதற்காக இந்த சிங்களச்சினை என்று ஆயனர் அதை வாங்கிக் கொள்ளத் தயங்கினார். ஆயனரே, இந்த பெரிய ராஜ்யத்தில் உம்மையும் உம்முடைய குமாரியையும் காட்டிலும் எந்த செல்வத்தையும் நான் பெரிதாய் கருதவில்லை. ஏதாவது ஒரு சமயத்திற்கு வேண்டியதாயிருக்கலாம். ஆகையால் வாங்கி பத்திரமாய் வைத்துக் கொள்ளும் என்று மகேந்திர பல்லவர் கையை நீட்டிக் கொடுக்க, அதற்கு மேல் ஆயனரால் அதை மறுக்க முடியவில்லை. பயபக்தியுடன் வாங்கிக் கொண்டு, அம்மா சிவகாமி, இதை உன் பெட்டியில் பத்திரமாய் வைத்துவிட்டு வா என்று சொல்லிக் கொடுத்தார். சிவகாமி அந்த சிங்களச்சினியை வாங்கிக் கொண்டு அடுத்த அறைக்குள் அதை பத்திரப்படுத்தப் போனாள். அங்கே அந்த கிராமத்து பெரிய வீட்டு பெண்மணிகள் அவளுடைய ஆடை ஆபரணங்களை வைத்துக் கொள்வதற்காக அளித்திருந்த அழகிய வேலைப்பாடு அமைந்த பெட்டி இருந்தது. பெட்டியைத் திறந்து அதற்குள்ளே சிங்களச்சினியை சிவகாமி பத்திரப்படுத்தினாள். அவ்விதம் அவள் பெட்டியைத் திறந்து சிங்களச்சினியை வைத்ததை அதே அறையில் தூணுக்குப் பின்னால் மறைந்திருந்து நாகநந்தி பிக்ஷு கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 45. பிக்ஷுவின் மனமாற்றம். பாறைகளை பார்வையிடுவதற்காக மகேந்திர பல்லவர், ஆயனர், சத்ருகனன் ஆகிய மூவரும் மடத்திலிருந்து புறப்பட்டபோது வாசலில் சிவகாமி வந்து நின்றாள். மகேந்திர பல்லவர் தற்செயலாக அவளை பார்ப்பது போல பார்த்து, சிவகாமி, நீ கூட எங்களுடன் வருகிறாயா என்று கேட்டார். சிவகாமி மறுமொழி சொல்லத் தயங்கினாள். ஆயனர் அப்போது, வா சிவகாமி, போய்விட்டு வரலாம். இங்கே நீ தனியாக என்ன செய்யப் போகிறாய் என்றார். எனவே சிவகாமியும் புறப்பட்டாள். அவளைத் தொடர்ந்து ரதியும் சுகரும் கிளம்பினார்கள். சிவகாமி பின்தங்கியதற்கு காரணம் இருந்தது. பெட்டிக்குள் சிங்களச்சினியை வைத்துவிட்டு சிவகாமி நிமிர்ந்தபோது தூண் மறைவில் காவித் துணி தெரிந்தது. தூணில் மறைந்திருப்பது புத்த பிக்ஷுதான் என்பதையும் உணர்ந்தாள். அன்று அதிகாலையில் வந்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த புத்த பிக்ஷு வாசலில் வேற்று மனிதர் குரல் கேட்டதும் பின்புறமாகப் போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். போனவர் எப்படி திரும்பி வந்தார், ஏன் மறைந்து நிற்கிறார் என்று சிவகாமிக்கு சற்று வியப்பாயிருந்தது. நேற்று வரைக்கும் இம்மாதிரி சந்தர்ப்பம் நேரிட்டிருந்தால் அவள் உடனே கூச்சல் போட்டிருப்பாள். ஆனால் காலையில் புத்த பிக்ஷுவுடன் பேசிக் கொண்டதிலிருந்து அவளுடைய மனம் அவர் விஷயத்தில் அடியோடு மாறிப்போயிருந்தது. அவர் மேல் முன்னம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி நல்ல எண்ணமே உண்டாகியிருந்தது. இந்த மன மாறுதலுக்கு காரணமாயிருந்தது என்னவென்றால், குமார சக்கரவர்த்தி மாமல்லரைப் பற்றி பிக்ஷுவின் அபிப்பிராயம் அடியோடு மாறிவிட்டதாக அவர் கூறியதுதான். மூட ஜனங்கள் கூறியதைக் கேட்டு மாமல்லரை பயங்கொள்ளி என்றும் கோழை என்றும் சொன்னேன். அப்படிச் சொன்ன நாவை அறுத்து கொள்ளலாம் என்று இப்போது தோன்றுகிறது. போர்க்களத்தில் நானே நேரில் பார்த்தேன். அடடா, வீரத்துக்கு அர்ச்சுனன் என்ற பெயரை இனிமேல் விட்டுவிட்டு வீரத்துக்கு மாமல்லன் என்று வழங்க வேண்டியதுதான். 1000 பேருக்கு மத்தியில் தன்னந்தனியாக நின்று வாளைச் சுழற்றி எப்படி வீரப்போர் புரிந்தான். அசகாய சூரன் என்றால் மாமல்லன்தான். இவ்விதம் புத்த பிக்ஷு மாமல்லருடைய வீரத்தை வர்ணித்ததுடன் அவருடைய குணத்தையும் பாராட்டினார். மாமல்லன் ஸ்ரீலோலன் என்று தாம் கூறியதும் பெரும் தவறு என்று அறிந்து கொண்டதாகவும், பெண்களை கண்ணெடுத்தே பார்க்காத பரிசுத்தன் என்றும், அப்பேற்பட்ட உத்தம வீர புருஷனை காதலனாகப் பெறுவதற்கு எந்த ராஜகுமாரி பாக்கியம் செய்திருக்கிறாளோ என்றும் சொல்ல சொல்ல சிவகாமி தன்னுடைய மகத்தான பாக்கியத்தை எண்ணி இரும்பூது அடைந்ததுடன் புத்த பிக்ஷுவின் மீது முன்பு எப்போதும் இல்லாத நல்ல எண்ணமும் விசுவாசமும் கொண்டாள். அசோகபுரத்தில் திடீரென்று புத்த பிக்ஷு மறைந்த காரணத்தை ஆயனர் கேட்டதற்கு நாகநந்தி கூறியதாவது: அந்த வயிற்றெரிச்சலை ஏன் கேட்கிறீர்கள்? கங்க நாட்டு துர்வினிதனை நான் அறிவேன். பௌத்த சங்கத்தைச் சேர்ந்தவன். என்னிடமும் அவனுக்கு பக்தி உண்டு. குண்டோதரன் அன்று ஓர் ஓலை கொண்டு வந்து கொடுத்தான் அல்லவா? துர்வினிதன் காஞ்சி மேல் படையெடுத்து வருகிறான் என்ற செய்தி அந்த ஓலையில் இருந்தது. அத்தகைய விபரீத முட்டாள்தனமான காரியத்தை அவன் செய்யாமல் தடுக்கலாம், திரும்பிப் போகச் சொல்லலாம் என்ற எண்ணத்துடன் தான் இரவுக்கிரவே ஓடினேன். குண்டோதரனுடைய குதிரையைக் கூட அதற்காகத்தான் எடுத்துக்கொண்டேன். என் முயற்சி பயன்படவில்லை. நான் போவதற்குள் போர் மூண்டு விட்டது.
நான் எதிர்பார்த்தபடியே துர்வினிதன் வீர மாமல்லனால் முறியடிக்கப்பட்டு ஓட நேர்ந்தது. எங்கே ஓடினானோ, என்ன கதி அடைந்தானோ தெரியாது. இப்படியெல்லாம் மாமல்லருடைய புகழை கேட்க கேட்க சிவகாமிக்கு உள்ளம் குளிர்ந்ததுடன் புக்த பிக்ஷுவின் மீது அவளுடைய விசுவாசம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. சுவாமி, தாங்களும் இந்த கிராமத்தில் எங்களுடனேயே தங்கியிருந்து விடுங்களேன் என்று சொன்னாள். அதற்கு பிக்ஷு, இல்லை அம்மா, இல்லை. ஓரிடத்தில் தங்கியிருப்பது என்னுடைய தர்மத்துக்கே விரோதம். தென்னாடு இப்போது என்னைப் போன்ற பிக்ஷு யாத்ரீகர்களுக்கு தகுந்த இடம் இல்லை. தெற்கே இருந்து பாண்டியன் படையெடுத்து வருகிறான். வடக்கே இருந்து சளுக்கன் படையெடுத்து வருகிறான். உங்கள் இருவரையும் பத்திரமான இடத்தில் விட வேண்டுமென்றுதான் கவலைப்பட்டேன். இந்த கிராமம் உங்களுக்கு தகுந்த இடம்தான். புத்த மகாபிரபுவின் அருள் இருந்ததால் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் உங்களை பார்ப்பேன். ஆயனரே, அடுத்த தடவை உங்களை பார்க்க வரும்போது அஜந்தா ரகசியத்தை கட்டாயம் அறிந்து கொண்டு வருவேன். சிவகாமி, இங்கேயே உங்களுடன் தங்கி உன்னுடைய தெய்வீக நடனக்கலையை பார்த்து கொண்டிருக்க எவ்வளவோ இஷ்டம்தான். ஆனால் அதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று பிக்ஷு கூறியபோது அவருடைய குரலில் தொனித்த கனிவு சிவகாமியின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலேதான் வாசலில் குண்டோதரன் கதவை இடிக்கும் சத்தம் கேட்டது. அப்போது பிக்ஷு, ஆயனரே, உங்களுடைய சிஷ்யன் குண்டோதரன் என் பேரில் அனாவசியமான சந்தேகம் ஏதோ கொண்டிருக்கிறான். என்னை இங்கு பார்த்தானானால் வீணாக வலுச்சண்டைக்கு வருவான். இன்னும் யாரோ வேற்று மனிதர்கள் வாசலில் வந்திருப்பதாக கூட தோன்றுகிறது. நான் இப்படியே பின்புறமாக போய்விடுகிறேன். விடை கொடுங்கள் என்று கூறி புறப்பட்டார். போகும்போது, சிவகாமி, மறுபடியும் உங்களை பார்க்கிறேனோ என்னவோ, ஆனால் நான் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உன்னை மறக்க முடியாது. உன்னை மறந்தாலும் உன் நடனத்தை மறக்க முடியாது என்று கனிந்த குரலில் சொல்லிவிட்டு போனார். அப்படி போனவரை திடீரென்று உள்ளறையில் தூண் மறைவில் பார்த்ததும் சிவகாமிக்கு சிறிது வியப்பாய்த்தான் இருந்தது. ஆயினும் மறுபடியும் தன்னிடம் ஏதோ சொல்வதற்காக ஒருவேளை காத்திருக்கிறாரோ என்னவோ. சக்கரவர்த்தி போன பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் என்று வெளியறைக்கு வந்துவிட்டாள். உண்மையில் பிக்ஷு போகாமல் தங்கியிருந்தது சிவகாமிக்கு சிறிது மகிழ்ச்சியை அளித்தது என்றே சொல்ல வேண்டும். இப்போது மடத்து வாசலில் சக்கரவர்த்தி, நீயும் எங்களுடன் வருகிறாயா என்று கேட்டதும் தூண் மறைவிலிருந்த புக்த பிக்ஷுவை நினைத்துக் கொண்டு சிவகாமி ஒரு கணம் தயங்கினாள். ஆனால் ஆயனரும் சேர்ந்து அழைத்ததும் தடுத்துச் சொல்ல முடியாமல் ஆகட்டும் அப்பா என்று சொல்லி புறப்பட்டாள். நாகநந்தி பிக்ஷு தான் திரும்பி வரும் வரையில் ஒருவேளை அங்கேயே இருக்கலாம் என்ற எண்ணமும் அவள் மனதில் இருந்தது. அத்தியாயம் 46. திருமூர்த்தி கோயில். பாறைகளை நோக்கி நடந்து போய்க் கொண்டிருந்த போது மாமல்லரைப் பற்றியோ அவருக்கு நேர்ந்த ஆபத்தைப் பற்றியோ சக்கரவர்த்தி ஒன்றும் பேசவில்லை. ஆயனரிடம் சிற்பக்கலையைப் பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். 2 பேரும் இந்த உலகத்தையே மறந்து பேசிக்கொண்டு போனார்கள். பாறை பிரதேசத்தை அடைந்த பிறகும் அப்படித்தான். இந்த பாறையை யானையாகச் செய்யலாம், இதை சிங்கமாகச் செய்யலாம், இதை தேராக அமைக்கலாம், இதை வசந்த மண்டபமாக்கலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஒரு பெரிய பாறையை குடைந்து கோயிலாக அமைப்பது என்றும் கோயில் வேலையையே முதலில் தொடங்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள். இந்த ஒரே கோயிலில் 3 மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்யலாம் ஆயனரே. 3 கர்ப்ப கிரகங்களை அமைத்து விடுங்கள் என்றார் மகேந்திர பல்லவர். சுவாமி, 3 மதத்தினருக்கும் தனித்தனியாக 3 கோயில்கள் அமைத்து விட்டால் நல்லதல்லவா? சச்சரவுக்கு இடமில்லாமல் போகுமல்லவா என்று ஆயனர் கேட்டார். 3 மதத்தினருக்கா? நான் அப்படி சொல்லவில்லையே. மும்மூர்த்திகள் என்று யாரைச் சொன்னதாக எண்ணினீர்கள்? சிவபெருமான், புத்ததேவர், ரிஷபதேவர் இவர்களைத்தானே? இல்லை ஆயனரே. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திரிமூர்த்திகளை சொன்னேன். அப்படியா? ஆம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு புத்தர், சமணர் என்று என்னிடம் சொல்லாதீர் ஆயனரே. அவர்கள் விஷயத்தில் அப்படி என் மனம் கசந்து போயிருக்கிறது. ஐயோ, அருள் நிறைந்த தங்கள் உள்ளம் கசந்து போகும்படி அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள்? ஆகா, சமணர்களுக்கும் புக்தர்களுக்கும் நான் எவ்வளவு கௌரவம் கொடுத்திருந்தேன். அவர்களை திருப்திப்படுத்த என்னவெல்லாம் செய்தேன். ஒன்றும் பயன்படவில்லை. பாடலிபுரத்துச் சமணப்பள்ளியில் துர்விநீதன் ஒளிந்து கொள்ள அவர்கள் இடம் கொடுத்தார்கள். பல்லவ சைனியம் அந்த சமணப்பள்ளியை இடித்து தரைமட்டமாக்கி பாதாள குகையில் ஒளிந்திருந்த துர்விநீதனை பிடிக்க வேண்டியிருந்தது. இப்போது அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் தெரியுமா? தேச தேசமெல்லாம் போய் காஞ்சி மகேந்திர பல்லவன் சமணப்பள்ளியை இடித்துத் தள்ளினான் என்ற பழியை பரப்பப் போகிறார்கள். அது போகட்டும் ஆயனரே. எனக்கு அதிகமாக தாமதிக்க நேரமில்லை.
போய் வருகிறேன். யுத்தம் முடிந்து நான் திரும்பி வந்து பார்க்கும்போது கோயில் வேலை முடிந்திருக்க வேண்டும். சத்ருகனா, நம்முடைய தெப்பத்தை எங்கே விட்டுவிட்டு வந்தோம்? சீக்கிரம் போய் பார்த்து கொண்டு வா என்று கூறிவிட்டு, ஆயனரே, நீங்களும் கொஞ்சம் பார்க்கிறீர்களா? இந்த நதிக்கரையில் எங்கேயோ தெப்பத்தை விட்டிருக்கிறோம். 2 பேருமாய்ச் சென்று பார்த்தால் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் என்றார். அவ்விதம் ஆயனரும் ஒற்றைப்படைத் தலைவரும் தெப்பத்தை தேடிக் கொண்டு சென்றார்கள். இத்தனை நேரமும் சிவகாமி ஒரு பக்கத்தில் நின்று ரதியை தடவிக் கொடுத்து கொண்டும் மெல்லிய குரலில் ஏதோ ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக் கொண்டும் இருந்தாள். ஆயனர் சத்ருக்கணன் இருவரும் அங்கிருந்து சென்றதும் சக்கரவர்த்தி அவள் அருகில் வந்து ஒரு பாறை மேல் உட்கார்ந்து கொண்டு, சிவகாமி, உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். சற்று இந்த பாறை மேல் உட்காருகிறாயா என்றார். ஏதோ சந்தோஷமற்ற விஷயம்தான் சக்கரவர்த்தி பேசப் போகிறார் என்று சிவகாமியின் உள்ளுணர்ச்சி கூறியது. எனவே தலை குனிந்தபடியே நின்று கொண்டே இருந்தாள். சிவகாமி சற்று தலை நிமிர்ந்து, இதோ இந்த கத்தியைப் பார் என்றார் மகேந்திர பல்லவர். சிவகாமி பார்த்தாள். சற்று முன்னால் இந்த கத்தியைப் பற்றி ஒரு விஷயம் சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? இருக்கிறது பிரபு என்று சிவகாமியின் உதடுகள் முணுமுணுத்தன. அந்த கத்தியானது மாமல்லரின் முதுகிலே பாய்வதற்கு இருந்தது என்ற எண்ணம் அவளை துன்புறுத்தியது. நான் சொன்னது பொய் சிவகாமி. சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய உள்ளம் குழம்பிற்று. அந்த குழப்பத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் ஒரு வகை ஏமாற்றமும் கலந்திருந்தன. சக்கரவர்த்தி முதலில் எதற்காக அம்மாதிரி பொய்யைச் சொன்னார்? இப்போது எதற்காக தாம் பொய் சொன்னதாக ஒப்புக்கொள்கிறார் என்பது ஒன்றும் புரியாமல் சிவகாமி திகைத்தாள். ஆம் சிவகாமி, உனக்கு திகைப்பாகத்தான் இருக்கும். உண்மை விவரத்தை உன் தந்தையிடம் சொல்வதற்கு கூட நான் இஷ்டப்படவில்லை. அதற்காகத்தான் அவரை தெப்பத்தை தேடுவதற்கென்று அனுப்பினேன். ஆனால் உண்மையான விவரம் உனக்கு மட்டும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். சிவகாமியின் மனக்குழப்பம் இன்னும் அதிகமாயிற்று. என்ன உண்மையைச் சொல்லப் போகிறார்? அது எதற்காக தனக்கு மட்டும் தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார்? சிவகாமி, எஃகிலேயே நஞ்சைக் கலந்து செய்த இந்த கத்தி என் ஒரே மகன் மாமல்லனுடைய முதுகிலே பாய்வதற்கு இருந்தது. இந்த அபாயம் யாரால் ஏற்பட்டது தெரியுமா? பிரபு, அது பொய் என்று சொன்னீர்களே என்று சிவகாமி நாக்குளர கேட்டாள். எது பொய்யென்றேன்? மாமல்லன் முதுகில் கத்தி பாய்வதற்கு இருந்தது பொய்யில்லை சிவகாமி. பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அந்த பெரும் விபத்து நிச்சயமாக வருவதற்கு இருந்தது. அந்த விபத்து உன்னால் தடைப்பட்டது என்றேனே, அதுதான் பொய். சிவகாமி, நீ கேவலம் சாதாரண பெண்களைப் போன்ற கோழை அல்ல, நெஞ்சுத் துணிவு உள்ளவள். ஆகையால்தான் உன்னிடம் உண்மையைச் சொல்லுகிறேன். மாமல்ல பல்லவன் நேற்று இந்த மண்டபப்பட்டு கிராமத்திலே இந்த விசக்கத்தியினால் பின்னாலிருந்து குத்தப்பட்டு செத்துப் போயிருக்க வேண்டும். இந்த பாறையடியில், இந்த மகிழ மரத்தின் அடியிலேயே அவனுடைய உடல் அனாதை பிரேதமாக விழுந்து கிடந்திருக்க வேண்டும். அவ்விதம் நேராமல் அன்று ஒரு நாள் ஆழகால விஷத்தை உண்டு சகல உலகங்களையும் காத்த பரமசிவன்தான் நேற்றைக்கு மாமல்லனையும் பல்லவ குலத்தையும் காத்து அருளினார். நேற்று மாலை அதே பாறையடியில் மாமல்லர் உட்கார்ந்து தன் செவிகளில் இணையற்ற காதல் மொழிகளை பொழிந்து கொண்டிருந்தார் என்பதை சிவகாமி நினைவு கூர்ந்தபோது அவளுடைய தலை சுழல்வதற்கு ஆரம்பித்தது. சிவகாமி, கேள். வாழையடி வாழையாக வந்த பல்லவ குலத்தில் மாமல்லனைப் போன்ற ஒரு வீர மகன் இதுவரையில் தோன்றியதில்லை. இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யம் இன்றைக்கு மாமல்லனை நம்பியிருப்பது போல் யாரையும் நம்பியிருந்ததும் இல்லை. அப்படிப்பட்டவன் நேற்றைக்கு இந்த பாறையடையில் வஞ்சகமாக நஞ்சு தோய்த்த கத்தியினால் பின்னாலிருந்து குத்தப்பட்டு செத்து விழுந்திருப்பான். தவம் செய்து பெற்ற என் ஏக புதல்வனை நான் இழந்து விட்டிருப்பேன். பல்லவ சாம்ராஜ்யமே நாதியற்ற ராஜ்யமாகப் போயிருக்கும். கவிகளிலும் காவியங்களிலும் புகழ்பெற்ற காஞ்சி சுந்தரி வைதவ்யம் அடைந்திருப்பாள். இந்த விபத்துக்கள் எல்லாம் நேர்வதற்கு காரணமாயிருந்தது யார் தெரியுமா என்று சக்கரவர்த்தி நிறுத்தி ஒரு பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், நான் என் பிராணனுக்கு மேலாக கருதி யாரிடம் விசுவாசம் வைத்திருக்கிறேனோ அந்த ஆயன மகா சிற்பியின் அருமை மகள் சிவகாமிதான். இதை கேட்டவுடனே சிவகாமியின் உச்சந்தலையில் பளீரென ஒரு மின்னல் பாய்ந்தது. அந்த மின்னலிலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஒளிக்கிரணங்கள் கிளம்பி நாற்புறமும் பாய்ந்தன. அத்தியாயம் 47. மழையும் மின்னலும். சிவகாமிக்கு சுய உணர்வு வந்தபோது தான் பாறையில் சாய்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்திருப்பதையும் சக்கரவர்த்தி தனக்கு அருகில் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்துவதையும் கண்டாள். பயபக்தியுடன் சட்டென்று எழுந்திருக்க அவள் முயன்றபோது மகேந்திரர் அவளுடைய கரத்தை பிடித்து உட்கார வைத்து, வேண்டாம் என்று கூறினார்.
சற்று முன்னால் தன் காதில் விழுந்த விஷயம் உண்மைதானா அல்லது தன்னுடைய சித்த பிரம்மையா என்று கேட்பவள் போல் மகேந்திர பல்லவரை சிவகாமி இறங்கி நோக்கினாள். சக்கரவர்த்தி, குழந்தாய், மாமல்லனிடம் உன்னுடைய அன்பு எத்தகையது என்பதை காட்டிவிட்டாய். அவனுக்கு உன்னால் அபாயம் நேர்ந்தது என்றதும் உன் உணர்வையே இழந்துவிட்டாய். இத்தகைய அன்பு நிறைந்த உன் இருதயத்தை நான் மேலும் புண்படுத்த வேண்டியவனாயிருக்கிறேன் என்றார். ஐயோ, இன்னும் என்ன என்று சிவகாமி விம்பினாள். முக்கியமான விஷயத்தை இன்னும் உனக்கு நான் சொல்லவில்லை சிவகாமி. உன்னிடம் ஒரு வாக்குறுதி நான் கேட்கப் போகிறேன். மாமல்லனுடைய க்ஷேமத்துக்காக கேட்கப் போகிறேன். நீ மறுக்காமல் தர வேண்டும் என்றார் மகேந்திரர். சிவகாமியின் குழம்பிய உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு சிறிது தெளிவு ஏற்படத் தொடங்கியது. சக்கரவர்த்தியின் பேரில் அவளுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள் மீண்டும் தோன்றின. இவர் நம்மை ஏமாற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அகப்படுத்தப் பார்க்கிறார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். தன்னால் மாமல்லருக்கு அபாயம் நேர்ந்ததாக சற்று முன் சக்கரவர்த்தி கூறியதில் கூட அவநம்பிக்கை ஏற்பட்டது. தன்னை தனிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு எதற்காக இப்படியெல்லாம் இவர் பேசுகிறார்? இவருடைய நோக்கங்கள் என்ன? தலை குனிந்த வண்ணம், பல்லவேந்திரா, தாங்கள் சொல்வது ஒன்றும் என் மனதில் பதியவில்லை. மாமல்லருக்கு என்னால் அபாயம் நேர்ந்தது என்று சொன்னீர்களே, அது எப்படி என்று கேட்டாள். குழந்தாய், உன் மனத்தை அதிகமாக வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அதை நான் சொல்லவில்லை. நீயே கேட்கிறபடியால் சொல்கிறேன். காஞ்சியில் உன்னுடைய அரங்கேற்றம் நடந்த 2 நாளைக்கெல்லாம் உங்கள் அரண்ய வீட்டுக்கு நான் வந்தேன் அல்லவா? அப்போது உன் தந்தையிடம் சில விஷயங்கள் சொன்னேன். நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாய். உன்னுடைய கலை தெய்வீகக் கலை என்றும் அதை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக்க வேண்டுமென்று சொன்னேன். உனக்கு நினைவிருக்கிறதா? சிவகாமிக்கு நினைவு வந்தது. அதை இப்போது எதற்காகச் சொல்கிறார் என்று அவள் உள்ளம் சிந்தித்தது. முகத்தை நிமிர்த்தாமல் குனிந்த வண்ணம், நினைவு வருகிறது என்றாள். குழந்தாய், தெய்வத்துக்கு உரிமையாக்க வேண்டிய பொருளை மனிதர்களுக்கு உரிமையாக்க முயன்றால் அதனால் தீங்கு வராமல் என்ன செய்யும்? ஏதோ இந்த மட்டும் மாமல்லன் உயிர் தப்பி பிழைத்தது பல்லவ ராஜ்யம் செய்த பாக்கியம்தான். அப்போது சிவகாமி சட்டென்று தலையை நிமிர்த்தி நீர் ததும்பிய கண்களினார் சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து, பல்லவேந்திரா, தாங்கள் ஏதோ கூடமாக பேசுகிறீர்கள். நான் கல்வி கேள்வியற்றவள், ஏழைச் சிற்பியின் மகள். என்னை சோதிக்க வேண்டாம் என்று விம்மினாள். மகேந்திரர் அப்போது சிவகாமியின் விரிந்த கூந்தலை அருமையுடன் தடவிக் கொடுத்து அன்பு ததும்பும் குரலில் கூறினார். அம்மா சிவகாமி, உன்னை நான் சோதிக்கவில்லை. உன் தந்தை ஆயனருக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட சிநேகம் என்பது உனக்கு தெரியாதா? அவருடைய மகளாகிய நீ எனக்கும் மகள்தான். கனவிலும் உனக்கு கெடுதல் எண்ண மாட்டேன். உன் தந்தை எப்படி சிற்பக்கலையில் ஈடு இணை இல்லாத பெருமை வாய்ந்தவரோ, அதேபோல் நீயும் பரதக்கலையில் சிறந்து விளங்குவாய். உன்னுடைய கலைத்திறமை இன்னும் மகோ உன்னதத்தை அடைந்து பரதகண்டமெங்கும் உன்னுடைய புகழ் விளங்க வேண்டும் என்பது என் மனோரதம். அதற்கு எதுவும் குறுக்கே நிற்கக்கூடாது. யாரும் தடையாய் இருக்கக்கூடாது என்பது என் எண்ணம். அப்படி குறுக்கே தடையாக நிற்பவன் என்னுடைய சொந்த மகனாகவே இருந்த போதிலும் அந்த தடையை நான் நீக்க முயல்வேன். சிவகாமி திடுக்கிட்டவளாய் முகத்தில் அவநம்பிக்கை தோன்ற மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தாள். கொஞ்சம் பொறு குழந்தாய், முழுமையும் சொல்லிவிடுகிறேன். பிறகு உன் இஷ்டம் போல் தீர்மானம் செய்து கொள். சற்று முன் ஏதோ கூடமாய் பேசுகிறேன் என்று கூறினாய். உண்மைதான். உன்னிடம் வெளிப்படையாய்ச் சொல்வதற்கு சங்கோசப்பட்டுக் கொண்டு அவ்விதம் கூறினேன். நீ அறிவாளியாகையால் தெரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். ஆனால் தற்சமயம் உன் மனம் பல காரணங்களினால் குழம்பிப் போய் இருக்கிறது. அதனால் நீ தெரிந்து கொள்ளவில்லை. எனவே நான் சொல்ல விரும்பியதை உன்னுடைய நன்மைக்காக சொல்ல வேண்டி இருப்பதை பச்சையாகவே சொல்லிவிடுகிறேன். அதனால் உன் மனத்திற்கு வருத்தம் நேர்ந்தால் என்னை மன்னித்து விடு என்று கூறி மகேந்திர பல்லவர் ஒரு பெருமூச்சு விட்டார். அச்சமயம் அவருடைய முகக்குறி மிகவும் கடினமான காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாகிறவரைப் போல் காணப்பட்டது. சிவகாமி மறுபடியும் தலை குனிந்து தரையை பார்த்த வண்ணம் இருந்தாள். ஏதோ ஒரு பெரிய விபரீதத்தை எதிர்பார்த்து அவளுடைய இருதயம் விம்மிற்று. இடையிடையே 2 சொட்டு கண்ணீர் பூமியில் விழுந்தது. சிவகாமி, கேள். உன் தந்தை கல்லைக் கொண்டு உயிர்ச் சிலைகளை சமைக்கிறார். அதுபோலவே பிரம்மதேவன் மண்ணைக் கொண்டு பூலோகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் படைக்கிறான். ஆனால் அசாதாரண அழகு படைத்த ஸ்திரீகளை பிரம்மதேவன் சிருஷ்டிக்கும்போது தன்னுடைய 4 கண்களிலிருந்தும் சொட்டும் கண்ணீரையும் மண்ணுடனே கலந்து சிருஷ்டிப்பதாக சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட அசாதாரண சௌந்தரியவதிகளால் உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள் உண்டாகும் என்று பிரம்மதேவனுக்கு தெரிந்தபடியினாலேதான் அப்படி அவன் கண்ணீர் விட்டுக்கொண்டே அவர்களை படைப்பானாம். குழந்தாய், உன்னை படைக்கும்போது பிரம்மதேவன் கண்ணீர் பெருக்கிக் கொண்டுதான் படைத்தானா என்று
நான் சில சமயம் எண்ணுவதுண்டு. அத்தகைய அற்புத சௌந்தரியம் உன் மேனியில் குடிகொண்டிருக்கிறது. அது போதாதென்று உலகத்திலேயே இணையற்ற சௌந்தரிய கலையும் உன்னிடம் சேர்ந்து இருக்கிறது. நீ குழந்தையாயிருந்த வரையில் இதெல்லாம் எனக்குத் தோன்றவில்லை. ஆயனரைப் போலவே நானும் உன்னை என் செல்வக் கண்மணியாக எண்ணி மடியில் வைத்துக் கொண்டும் தோளில் போட்டுக்கொண்டும் கொஞ்சிக் குழாவி மகிழ்ந்தேன். ஆனால் நீ யவ்வன பிராயமடைந்த பிறகு உன்னைப் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு, ஐயோ, இந்தப் பெண்ணால் உலகில் விபரீதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற பச்சாதாபம் உண்டாகும். 2 வருஷத்துக்கு முன்னால் விபரீதத்துக்கு அறிகுறிகள் தோன்றின. குழந்தைப் பிராயத்தில் உனக்கும் மாமல்லனுக்கும் ஏற்பட்டிருந்த குற்றமற்ற சிநேகம் திடீரென்று காதலாக மாறியதைக் கண்டேன். இந்த தகாத காதலை எப்படித் தடுப்பது? உங்கள் இருவருடைய மனமும் புண்படாமல் எப்படி உங்களைப் பிரிப்பது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தபோது இந்த மகா யுத்தம் வந்தது. நான் அவசரமாக போர்க்களத்துக்குப் போக வேண்டியதாயிற்று. நான் இல்லாத சமயத்தில் நீயும் மாமல்லனும் சந்திக்கக் கூடாது என்பதற்காகவே அவன் காஞ்சிக் கோட்டைக்கு வெளியே வரக்கூடாதென்று கண்டிப்பான திட்டம் போட்டுவிட்டு போனேன். குடிந்து கொண்டிருந்த சிவகாமி தன்னை அறியாத ஆத்திரத்துடன் மகேந்திர பல்லவரை ஏறிட்டுப் பார்த்தாள். கண்ணீர் ததும்பிய அவளுடைய கூரிய கண்களிலே தோன்றிய கோப ஜுவாலை சோவென்று மழை பெய்து கொண்டிருக்கும் போது இருண்ட வானத்தில் பளிச்சிடும் மின்னலைப் போல் ஜொலித்தது. அதனால் ஒரு கணம் தயங்கிவிட்டு சக்கரவர்த்தி பின்னர் தொடர்ந்து கூறினார். சிவகாமி, உன்னையும் மாமல்லனையும் அவ்வாறு பிரித்து வைத்தபோது அதனால் உங்களுடைய நேயம் குன்றிவிடும் என்ற எண்ணம் எனக்கில்லை. காற்றினால் பெருநெருப்பு கொழுந்துவிட்டு கிளம்புவது போல் கட்டாயப் பிரிவினால் உங்களுடைய காதல் இன்னும் ஜுவாலையிட்டு வளரக்கூடும் என்பதை ஒருவாறு நான் எதிர்பார்த்தேன். எனவே உங்களுடைய காதலைத் தடுக்கும் எண்ணத்துடன் உங்களை நான் பிரித்து வைக்கவில்லை. நான் இல்லாத சமயத்தில் மாமல்லனும் நீயும் சந்தித்தால் அதனால் வேறு பெரும் அபாயம் நேரும் என்று என்னுடைய உள்ளுணர்ச்சி சொல்லிற்று. புதையலை பூதம் காக்கிறதென்றும் ஜீவரத்தினத்தை நாகசர்ப்பம் காக்கிறதென்றும் சொல்வார்களே, அதுபோல கலை பொக்கிசமாகிய உன்னை காப்பாற்றுவதற்கோ அல்லது கபளீகரம் செய்வதற்குத்தானோ ஏதோ ஒரு மாயசக்தி உன்னை தொடர்வதாக எனக்குத் தோன்றியது. அதனாலேயே மாமல்லன் உன்னை நெருங்க முடியாதபடி நான் ஏற்பாடு செய்துவிட்டு போனேன். நான் எதிர்பார்த்தபடியே உங்களை பிரித்து வைத்ததனால் உங்கள் காதல் குன்றாமல் கொழுந்துவிட்டு வளர்ந்தது. இதை மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகளினால் அறிந்தேன். என்ன? என்று சிவகாமி அளவில்லாத வியப்புடனும் அருவருப்புடனும் சக்கரவர்த்தியை நோக்கினாள். ஆமாம் சிவகாமி, மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகள் நீ மரப்பொந்தில் பத்திரப்படுத்தி இருந்த ஓலைகள் என்னிடம்தான் வந்து சேர்ந்தன. அவ்வளவு நீசத்தனமான காரியத்தை நான் செய்ய வேண்டியிருந்தது. எல்லாம் இந்த பல்லவ ராஜ்யத்துக்காகத்தான் குழந்தாய். சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் வேறு, அரச குலத்தினருக்கு தர்மம் வேறு. உன் தந்தையைக் கேட்டால் இதைச் சொல்வார். மாமல்லன் ஒரு வியாபாரியின் மகனாகவோ அல்லது சிற்பியின் மகனாகவோ இருந்தால் அவனுக்கும் உனக்கும் நடுவில் நான் ஒரு நாளும் நிற்க மாட்டேன். உங்களுடைய தெய்வீகமான காதலைக் கண்டு நான் களித்து கூத்தாடுவேன். ஆனால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்கள் இருவரையும் பிரித்து வைக்கும் கொடுமையான கடமை எனக்கு ஏற்பட்டது. சிவகாமிக்கு அப்போது எங்கிருந்தோ அசாத்தியமான தைரியம் பிறந்தது. முகபாவத்திலும் குரலிலும் நிகரில்லாத கர்வம் தோன்ற, பிரபு, எங்களைத் தாங்கள் பிரித்து வைக்க பார்த்தீர்கள். ஆனால் அரசர்களைக் காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த விதி எங்கள் பக்கத்தில் இருந்தது. ஏரி உடைப்பையும் வெள்ளத்தையும் அனுப்பி எங்களை இந்த கிராமத்தில் சேர்த்து வைத்தது என்றாள். ஆம் சிவகாமி, ஆனால் உங்களை சேர்த்து வைத்த அதே விதி நான் செய்திருந்த ஏற்பாடு எவ்வளவு அவசியமானது என்பதையும் எடுத்துக் காட்டியது. இந்த விசக்கத்தியே அதற்கு அத்தாட்சி என்று மகேந்திர பல்லவர் கூறி மீண்டும் அந்த விசக்கத்தியை எடுத்து சிவகாமியின் கண்முன்னால் காட்டினார். அத்தியாயம் 48. மகேந்திர பல்லவர் தோல்வி. சிவகாமி வெகுண்ட கண்களுடன் அந்த நாகப்பிடி அமைந்த கத்தியை பார்த்தாள். குரல் நடுங்க, நா தழுதழுக்க விசித்திர சித்தரை பார்த்து கூறினாள். பல்லவேந்திரா, எந்த பாவியின் கரம் இந்த விசக்கத்தியை பிடித்து மாமல்லருடைய முதுகில் செலுத்த எத்தனித்தது? கிருபை கூர்ந்து அதைச் சொல்லுங்கள். என்னால் இது நேர்ந்ததா இருக்கும் பட்சத்தில் என்று மேலும் அவள் பேசுவதற்குள் சக்கரவர்த்தி குறுக்கிட்டார். ஆத்திரப்பட்டு சபதம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சிவகாமி. இந்த பெரும் அபாயம் உன்னால் நேர்ந்ததுதான். ஆனால் நீ அறியாமல் நேர்ந்தது. இந்த கத்தி யாருடையதாய் இருக்கும் என்று உனக்கு ஒன்றும் தெரியவில்லையா என்று கேட்டார். இம்மாதிரி கத்தியை நான் பார்த்ததே இல்லை பிரபு. பெயரிலேயே பாம்புடைய மனிதர் ஒருவரை உனக்கு தெரியாதா அம்மா? நாகநந்தி அடிகளா என்று சிவகாமி கேட்டபோது அவளுடைய குரலில் வியப்பும் பயமும் ததும்பின. ஆம், அவரேதான்.
ஐயோ! அவர் எதற்காக மாமல்லரை கொல்ல முயல வேண்டும்? நம்ப முடியவில்லையே! ஏன் நம்ப முடியவில்லை? இதைவிட அதிசயமான பயங்கரத்து வேஷங்களைப் பற்றி நீ கேட்டதில்லையா? நாகநந்தி எதற்காக மாமல்லரை துவேஷிக்கிறார்? ஐயோ! காவித் துணி தரித்த புக்த பிக்ஷுவா இவ்விதம்? சிவகாமி, புத்த பிக்ஷுவாய் இருந்தாலென்ன, யாராயிருந்தாலென்ன? ஸ்திரீ சௌந்தரியத்தினால் புத்த பிக்ஷுவின் மனம் கெட்டுப் போகாதா? விஸ்வாமித்திரருடைய கடும் தவத்தையே மேனகையின் சௌந்தரியம் கலைத்து விட்டதே. புத்த சங்கங்கள் சீர்கெட்டுப் போயிருக்கும் இந்த நாளில் இது என்ன அதிசயம்? என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நாகநந்தி எதற்காக மாமல்லரை கொல்லப் பார்த்தார்? உன்னுடைய சௌந்தரியமாகிய விஷம் பிக்ஷுவின் தலையில் ஏறியதனால் தான் அம்மா. வேறு என்ன இருக்க முடியும்? புக்த பிக்ஷுவின் கடின உள்ளத்தையும் உன் மேனி அழகு கவர்ந்தது. மாமல்லருடைய குழந்தை இருதயத்தையும் கவர்ந்தது. ஆனால் நீ உனது தூய உள்ளத்தை மாமல்லனுக்கே கொடுத்தாய். பிக்ஷுவின் துவேஷத்துக்கு அதுதான் காரணம். இந்த பாறையில் நீயும் மாமல்லனும் நேற்று இரவு பேசிக் கொண்டிருந்தபோது, இதோ பாறைக்குப் பின்னால் புக்த பிக்ஷு கையில் இந்த விசக்கத்தியுடன் ஒளிந்திருந்தார். கிராமத்துக்கு அருகில் உள்ள கோயில் வரையில் உங்களை பின்தொடர்ந்து வந்தார். கடவுளின் அருளும் குண்டோதரனுடைய சர்வ ஜாக்கிரதையும் சேர்ந்துதான் மாமல்லனுடைய உயிரைக் காப்பாற்றின. குண்டோதரனா காப்பாற்றினான்? எப்படி பிரபு? உங்களுக்கும் பிக்ஷுவுக்கும் தெரியாமல் குண்டோதரன் உங்களை பின்தொடர்ந்து வந்தான். பிக்ஷு கோயில் மதில் மேல் ஏறி குதித்தபோது இந்த கத்தி தவறி கீழே விழுந்தது. அதை அவன் எடுத்துக்கொண்டான். பிக்ஷுவை நள்ளிரவில் கோயில் மடைப்பள்ளியில் விட்டு கதவை தாளிட்டு கொண்டு வந்து எங்களிடம் எல்லா விபரங்களையும் சொன்னான். நாங்கள் வந்து பார்ப்பதற்குள் பிக்ஷு மடைப்பள்ளியிலிருந்து மாயமாகிவிட்டார். இவ்விதம் மகேந்திர பல்லவர் சொல்லியபோது சிவகாமியின் முகத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட அதிசயமான மாறுதல்களையெல்லாம் அவர் கவனியாமல் இல்லை. உண்மையில் நாகநந்தியைப் பற்றி பேச்சு வந்ததிலிருந்து சிவகாமியின் பாதி மனம் இங்கேயும் பாதி மனம் மடத்திலேயும் இருந்தது. மடத்து உள்ளறையில் தூண் மறைவில் நாகநந்தி நின்ற தோற்றம் அவள் மணக்கண் முன் வந்து கொண்டே இருந்தது. இன்னும் அந்த பாதக பிக்ஷு அங்கேயே இருப்பாரா? இருந்தால் சக்கரவர்த்தியின் கையில் உள்ள கத்தியை வாங்கிக் கொண்டு போய் அவரை தன் கையாலே கொன்றுவிட வேண்டுமென்று சிவகாமிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. பல்லவேந்திரா, அப்பா எங்கே? நான் உடனே மடத்துக்குப் போக வேண்டும் என்றாள் சிவகாமி. தாயே, என் கோரிக்கையை இன்னும் நீ கேட்கவே இல்லையே. நான் கோரி வந்த வரத்தை கொடுக்கவில்லையே. இப்படியெல்லாம் பேசி என்னை ஏன் வதைக்கிறீர்கள்? சிற்பியின் மகளுக்கு கட்டளையிடுங்கள். கட்டளை இல்லை அம்மா. உன்னிடம் வரம்தான் கோருகிறேன். அதுவும் எனக்காக கோரவில்லை. பல்லவ சாம்ராஜ்யத்திற்காக கோருகிறேன். இந்த சாம்ராஜ்யத்தை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றும் சக்தி இப்போது உன் கையில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மாமல்லனுக்கு ஓலை எழுதித் தர வேண்டும். என்ன ஓலை? என்று சிவகாமி கேட்டாள். மாமல்லனை நீ விடுதலை செய்வதாக எழுத வேண்டும். உன்னை மறந்து விடும்படி எழுத வேண்டும். பிரபு, இந்த ஏழைப் பெண்ணை ஏன் இப்படி சோதனை செய்கிறீர்கள்? மாமல்லரையாவது நான் விடுதலை செய்வதாவது? என்னை மறக்கும்படி அவருக்கு நான் எப்படி எழுதுவேன்? நான் சம்மதித்தாலும் இந்த கை சம்மதியாது சுவாமி. சிவகாமி, காஞ்சிக்கு 3 காத தூரத்தில் வாதாபியின் படைகள் வந்திருக்கின்றன. ஆயினும் நான் இங்கே உன்னுடன் வாதாடிக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்தே என்னுடைய கோரிக்கை முக்கியமானதென்று உனக்கு தெரியவில்லையா? உண்மையை இன்னும் பட்டவர்த்தனமாய்ச் சொல்கிறேன் கேள். வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியங்களை எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய படைபலம் இப்போது பல்லவ ராஜ்யத்துக்கு இல்லை. இந்த நிலைமையில் தெற்கே இருந்து பாண்டியனுடைய பெரும்படையும் பல்லவ ராஜ்யத்தை தாக்க வருகிறது. நீ மனம் வைத்து என் கோரிக்கையை நிறைவேற்றினால் பாண்டிய சைனியம் பல்லவ சைனியத்துடன் சேர்ந்துவிடும். இரண்டும் சேர்ந்தால் வாதாபி படைகளை வெற்றி கொள்ளலாம். சிவகாமி, பல்லவ ராஜ்யத்துக்கு இந்த மகத்தான உதவியை நீ செய்வாயா? எனக்கும் பாண்டியர் படையெடுப்புக்கும் என்ன சம்பந்தம் பிரபு? பல்லவ ராஜ்யத்துக்கு இந்த ஏழைச் சிற்பியின் மகள் என்ன உதவியை செய்ய முடியும்? உன் மனத்தை புண்படுத்த வேண்டாம் என்று பார்த்தால் நீ விடமாட்டேன் என்கிறாய் சிவகாமி. பாண்டிய ராஜகுமாரியை மாமல்லனுக்கு கல்யாணம் செய்து கொள்ளுமாறு தூது அனுப்பினார்கள். அதற்கு மாமல்லன் இணங்காதபடியால் பாண்டியனுடைய சைனியம் நம்மீது படையெடுத்து வருகிறது. கல்யாணம் செய்து கொள்வதாக கல்யாணம் செய்து கொள்வதாக சம்மதம் தெரிவிக்க வேண்டியதுதான். உடனே பாண்டிய சைனியம் நம்முடன் சேர்ந்துவிடும். நீ மாமல்லனுக்கு விடை கொடுத்தால் அவனை இதற்கு இணங்கச் செய்வேன். என்ன சொல்கிறாய்? தாயே, பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு உயிர் பிச்சை அளிப்பாயா? என்று மகேந்திரர் இறைஞ்சினார். சிவகாமி பூமியில் சட்டென்று உட்கார்ந்து, மாட்டேன், என்னால் முடியாது என்று அலறினாள். பின்னர் விம்மிக்கொண்டே, பல்லவேந்திரா, உங்களுடைய கையில் உள்ள விசக்கத்தியை என் மார்பிலே பாய்ச்சிக் கொன்று விடுங்கள். தங்கள் குமாரருக்கு விடுதலை கிடைத்துவிடும். பல்லவ ராஜ்யமும் காப்பாற்றப்படும். ஒரு பெரிய ராஜ்யத்தை காப்பதற்காக ஒரு அபலைப்பெண்ணை கொன்றால் என்ன? கத்தியை எடுங்கள் பிரபு.
தங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால் கத்தியை இங்கே கொடுங்கள், நானே என் மார்பில் செலுத்திக் கொள்கிறேன் என்றாள். சிவகாமி, நீ ஜெயித்தாய், நான் தோற்றேன் என்றார் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி. பாறையடியில் மேலே கூறிய சம்பாசனை நடந்து ஒரு நாழிகைக்குப் பிறகு சிவகாமியும் ஆயனரும் மண்டபப்பட்டு கிராமத்தை அடைந்தார்கள். மடத்து வாசலை அணுகியதும் சிவகாமி மிகவும் பரபரப்புடன் முதலில் பிரவேசித்து அறைக்குள்ளே சென்று பார்த்தாள். தூண் மறைவில் பிக்ஷுவை காணவில்லை. மடத்திற்குள் வேறு எங்கேயும் அவரை காணவில்லை. ஏதோ ஒரு சந்தேகம் உதிக்கவே அவசரமாகச் சென்று தனது ஆடை ஆபரண பெட்டியை திறந்து பார்த்தாள். கையினால் பலமுறை துழாவி பார்த்தாள். ஆடை ஆபரணங்களையெல்லாம் எடுத்து உதறி பார்த்தாள். எப்படி பார்த்தும் சக்கரவர்த்தி கொடுத்த சிங்க முத்திரையுள்ள லட்சினியை காணவில்லை. அதே சமயத்தில் வராக நதிக்கு அக்கரையில் ரதசாரதி கண்ணபிரானிடம் புக்த பிக்ஷு மேற்படி சிங்களச்சினியை காட்டிக் கொண்டிருந்தார். காட்டி தன்னை அவனுடைய ரதத்தில் காஞ்சிமா நகருக்கு விரைவாக அழைத்து போகும்படி கட்டளையிட்டார். கண்ணபிரான் தயக்கத்துடன் அந்த கட்டளையை ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை ரதத்தில் ஏறும்படி கூறினான். இதையெல்லாம் சற்று தூரத்தில் மரங்களில் மறைவில் நின்று சக்கரவர்த்தியும் சத்ருக்கனனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சத்ருக்கனன் பாய்ந்து சென்று கண்ணபிரானை தடுப்பதற்கு எத்தனித்த போது சக்கரவர்த்தி அவனுக்கு சமிஞ்ஞை செய்து நிறுத்தினார். புக்த பிக்ஷு ரதத்தில் ஏறுவதையும் கண்ணபிரான் வேண்டா வெறுப்பாக ரதத்தின் குதிரைகளை தட்டி விடுவதையும் வீரர்கள் ரதத்தை பின்தொடர்ந்து செல்வதையும் அவ்விருவரும் பார்த்து கொண்டு சும்மா நின்றார்கள். சத்ருக்கனுடைய முகத்தில் கோபம் கொதித்தது. சக்கரவர்த்தியின் முகத்திலோ புன்னகை தவழ்ந்தது. அத்தியாயம் 49. காஞ்சியில் கோலாகலம். ஏறக்குறைய அர்த்தராத்திரியில் வராக நதிக்கரையிலிருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்து சென்றார்கள். வழியில் 2 காத தூரத்துக்கு ஒன்றாக ஏற்பட்டிருந்த இராஜாங்க விடுதிகளில் அவர்களுக்காக மாற்றுக் குதிரைகள் ஆயத்தமாயிருந்தன. உணவும் சிரமப் பரிகாரம் செய்து கொள்ள வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இவ்வளவுடன் ஒவ்வொரு விடுதியிலும் 100 குதிரை வீரர்கள் அணிவகுத்து ஆயத்தமாக நின்றார்கள். மாமல்லருடன் வந்த வீரர்களை ஆங்காங்கே தங்கி வரும்படி நிறுத்திவிட்டு புதிய துணை வீரர்களுடன் செல்வது பிரயாணத்தின் விரைவுக்கு அனுகூலமாயிருந்தது. இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு மிக்க வியப்பளித்தது. அதே வழியில் முன்னால் சென்ற தம் தந்தைதான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டு போயிருக்க வேண்டும் என்று ஊகித்து மாமல்லர் அளவற்ற இரும்பூது அடைந்தார். பரஞ்சோதியிடமும் சொல்லிச் சொல்லி மகிழ்ந்தார். அதற்கு பரஞ்சோதி, ஆஹா, இதை ஒரு பிரமாதமாகச் சொல்லப் போகிறீர்களே, சமுத்திரத்தின் ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம். சத்ரு மல்லரான மகேந்திரரின் முன்ஜாக்கிரதைக்கு ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. இதையெல்லாம் 8 மாத காலம் அவருடன் கூட இருந்து நேரிலேயே பார்த்தேன். அதனாலேதான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதற்கு மாறாக என் மனதில் நினைப்பது கூட இல்லை என்றார். வடபெண்ணை ஆற்றங்கரையில் பல்லவ சைனியத்தோடு 8 மாதம் தங்கி வாதாபி சைனியத்தை மேலே வரவொட்டாமல் தடுப்பதற்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பற்றி பரஞ்சோதி பிரஸ்தாபித்தார். இது மாமல்லருக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. தளபதி, நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், எதிராளியை நிறுத்தி வைப்பது, ஏமாற்றுவது, பின்வாங்கி தப்பித்து கொண்டு வருவது, இதிலெல்லாம் ஒருவித பெருமையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்றார் மாமல்லர். அப்போது பரஞ்சோதி, யுத்தத்தில் பின்வாங்க வேண்டிய சமயமும் உண்டு, எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் உண்டு. ஒன்று கவனித்தீர்களா? துர்விநீதனை துரத்தி கொண்டு தென்பெண்ணைக்கு அப்பால் தாங்கள் போக வேண்டாம் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக தாங்கள் வருத்தப்பட்டீர்கள். ஆனால் துர்விநீதன் தப்பித்துக் கொண்டு விட்டானா? இல்லையே. சக்கரவர்த்தி அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் அல்லவா? தென்பெண்ணைக்கு அக்கரையில் திருக்கோவலூர் கோட்டத் தலைவன் ஆனந்தன் மழவராயனை ஆயத்தமாயிருக்கும்படி செய்திருந்தார் அல்லவா? துர்விநீதன் சமணப்பள்ளியில் ஒளிந்து கொள்ள முயன்றும் தப்ப முடியவில்லையே. இப்போது அவன் மழவராயன் கோட்டையில் சிறைப்பட்டு இருக்கின்றான் அல்லவா? பிரபு, பிரம்மாண்டமான சைனியங்களை வைத்துக்கொண்டு யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நமது சக்கரவர்த்தியைப் போல் சொற்ப சைனியத்தை வைத்துக்கொண்டு மகத்தான எதிரிகளின் மேல் ஜெயம் அடைந்தவர்கள் யாருமில்லை என்றார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? பல்லவ வீரன் ஒவ்வொருவரும் சளுக்க வீரன் 10 பேருக்கு இணையானவன் அல்லவா? புள்ளலூரிலேதான் பார்த்தோமே என்றார் மாமல்லர். மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கைக்கொள்ளாமல் ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறார் என்ற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு வேம்பா இருந்தது. அதை அவரால் ஒப்புக்கொள்ளவோ பாராட்டவோ முடியவில்லை. பாதி இரவும் ஒரு பகலும் அந்த அபூர்வ சிநேகிதர்கள் இடைவிடாமல் பயணம் செய்து சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் காஞ்சிமா நகரின் தெற்கு வாசலை அணுகினார்கள். அதே தெற்கு வாசலை 9 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள்
நாகநந்தி பிக்ஷுவுடன் கூட தான் அணுகியது பரஞ்சோதிக்கு நினைவு வந்தது. அன்று கோட்டைக் கதவின் உள்துவாரத்தின் வழியாக நகருக்குள் பரஞ்சோதி பிரவேசித்தார். இன்றைக்கு அவ்விதம் பிரவேசிக்க வேண்டியிருக்கவில்லை. மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையாக வந்த வீரர்களுடன் கோட்டை வாசலை நெருங்கியதும், கோட்டை வாசலின் மேல் மச்சு மண்டபத்தில் ஜெயபேரிகைகள் முழங்கின. வெற்றிச் சங்கங்கள் ஒலித்தன. கொம்புகள் கோசித்தன. கோட்டைக்கு உட்புறத்திலிருந்து ஒரே கோலாகல சத்தம் எழுந்தது. கோட்டைக் கதவுகள் படாரென்று திறந்தன. உள்ளே பார்த்தால் நகரம் கண்கொள்ளா காட்சி அளித்தது. விசாலமான வீதிகளின் நடுவில் கண்ணுக்கெட்டிய தூரம் பல்லவ வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். வீதியின் இரு புறங்களிலும் நகர மாந்தர்கள் நெருங்கி நின்றார்கள். இருபுறத்து வீடுகளின் ஒப்பரிகை மாடங்களில் திவ்ய அலங்கார பூஷிதைகளான இளம்பெண்கள் நின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் மல்லிகை, முல்லை, கொன்றை முதலிய மலர்கள் கும்பல் கும்பலாக கிடந்தன. 2 கை நிறைய புஷ்பங்களை எடுத்து அவர்கள் சித்தமாய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காகவென்று சொல்ல வேண்டுமா? வெற்றி வீரராக திரும்பி வரும் குமார சக்கரவர்த்தியின் மீது மலர் மாரி பொழிவதற்காகத்தான். காஞ்சி நகரம் அன்று அப்படி கோலாகலமாய் இருந்ததற்கு காரணங்கள் 2 இருந்தன. முதலாவது, வடக்கு போர்க்களத்தில் இருந்த பல்லவ சைனியம் சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில் காஞ்சிக்கு திரும்பி வந்து சேர்ந்திருந்தது. சென்ற சில நாளாக ஜனங்கள் நகரை விட்டு போய்க் கொண்டிருந்தபடியால் பாழடைந்தது போல் இருந்த நகரம் 1,00,000 போர் வீரர்களின் வரவினால் கலகலப்பே அடைந்திருந்தது. அத்தோடு புள்ளலூர் சண்டையில் மாமல்லரின் மகத்தான வெற்றியைப் பற்றிய செய்தியானது அனைவருக்கும் உற்சாகத்தை உண்டு பண்ணி இருந்தது. இத்தகைய உற்சாகத்துக்கு காரண புருஷரான குமார சக்கரவர்த்தி மாமல்லர் அன்று நகருக்கு திரும்பி வருகிறார். அவரை நேரிலேயே பார்க்கப் போகிறோம் என்று தெரிந்த பிறகு மகா ஜனங்களின் குதூகலத்தை கேட்க வேண்டுமா? தூக்கி நிறுத்தி இருந்த பாலம் அகழியின் மேல் விடப்பட்டதும் மாமல்லர் அதன் வழியாக கோட்டைக்குள் பிரவேசித்தார். பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். திறந்த கோட்டைக் கதவுகள் மறுபடியும் சாத்திக் கொண்டன. கோட்டை வாசலைத் தாண்டி மாமல்லர் நகர வீதிகளில் பிரவேசித்ததும் ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான ரிஷபக் கொடிகள் தெருவெல்லாம் உயர்ந்தன. வீதிகளில் அணிவகுத்து நின்ற வீரர்கள் அதுவரை அக்கொடிகளை தாழ்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மாமல்லர் உள்ளே பிரவேசித்ததும் கொடிகள் மளமளவென்று உயர்ந்து காற்றில் சடசடவென்று அடித்துக் கொண்ட காட்சி ஏதோ ஓர் இந்திரஜாலக் காட்சி மாதிரி தோன்றியது. அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள் பிரவேசித்தார் என்பதை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நெருங்கி நின்ற ஜனத்திரள்கள் தெரிந்து கொண்டன. அவ்வளவு ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் இந்தச் செய்தியை கூறி மகிழ்ந்து கொண்ட பொழுது எழுந்த சத்தமானது 7 சமுத்திரங்களும் ஒரே அடியாக பொங்கி வந்தது போன்ற பேரொளியை ஒத்திருந்தது. மாமல்லரை வரவேற்பதற்காக கோட்டை வாசலுக்கு அருகில் அமைச்சர் குழுவினர், மந்திரி மண்டலத்தார், இவர்களுடன் சேனாதிபதி கலிப்பகையாரும் காத்திருந்தார். மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகள் மீதிருந்து இறங்கினார்கள். தங்க நிறமான கொன்றை பூக்களை அழகாக தொடுத்திருந்த பெரியதொரு மாலையை மாமல்லரின் கழுத்தில் முதலமைச்சர் சூட்ட, சேனாதிபதி கலிப்பகையார், வாழ்க வாழ்க, புள்ளலூர் போர்க்களத்தில் கங்கநாட்டு மன்னனை புறங்கண்ட வீராதி வீர மாமல்லர் வாழ்க வாழ்க என்று கோஷித்ததும், வாழ்க வாழ்க, ஜெய விஜயீபவ என்ற கோஷங்கள் 1000 16,000 கண்டங்களிலிருந்தும் ஏக காலத்தில் எழுந்து வானளாவி முழங்கின. இந்த வரவேற்பு வைபவங்களினால் எல்லாம் மாமல்லருடைய முகத்தில் நியாயமாக தோன்றியிருக்க வேண்டிய மலர்ச்சி காணப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் இன்னதென்று தெரியாத ஏதோ ஒரு குறை உறுத்திக் கொண்டிருந்தது. தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி முன்னதாக நகருக்கு வந்து இந்த வரவேற்பு வைபவத்தையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் போல. பல்லவ ராஜ்யத்தின் மகத்தான எதிரியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதற்காக? அந்த கணமே தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கிற்று. உடனே அவரும் பரஞ்சோதியும் தத்தம் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்து செலுத்தினார்கள். அரண்மனையை அடைந்து முன்வாசலையும் நிலா முற்றத்தையும் தாண்டி உள்ளே சென்றதும் அந்தப்புறத்து வாசலில் புவன மகாதேவியார் சேடியார் புடைசூழ காத்திருப்பதைக் கண்டார். போர்க்களத்திலிருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வந்த வீர புதல்வனுக்கு அன்னை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்த பிறகு, குழந்தாய், உன் வீரச் செயல்களைப் பற்றி கேட்டு என் தோள்கள் பூரித்திருக்கின்றன. நகரமாந்தர் எல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். ஆனால் உன் முகம் ஏன் வாடிச் சினுங்கியிருக்கிறது? நெடுந்தூரப் பிரயாணம் செய்த அலுப்பினாலா? என்று சக்கரவர்த்தினி கேட்டாள். ஆமம்மா, அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த வரவேற்பு வைபவம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. புள்ளலூர் சண்டையில் அடைந்த வெற்றி பெரிய வெற்றியா? வாதாபி சைனியம் ஒரு பெரிய சமுத்திரம் என்றால் கங்கர் சைனியம் ஒரு சிறு குட்டைக்கு சமானம். அந்த சிறு படையை முறியடித்ததற்கும் நானே முழு காரணமல்ல.
புள்ளலூர் சண்டையில் நமது வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் என் தந்தைதான். அது போகட்டும் அம்மா, சக்கரவர்த்தி எங்கே என்று மாமல்லர் கேட்டார். அப்போது புவனமகாதேவியின் முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. இது என்ன குழந்தாய், அந்த கேள்வியை உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன். என்னை நீ கேட்கிறாயே? அப்பா எங்கே? நீ பார்க்கவில்லையா? உன்னோடு அவர் வரவில்லையா என்றாள் புவனமகாதேவி. அப்போதுதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பது மாமல்லருக்கு தெரிய வந்தது. தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை? வழியில் ஏதேனும் அபாயம் நேர்ந்திருக்குமோ? வாதாபி படைகள் கோட்டையை சூழ்வதற்குள் சக்கரவர்த்தி வந்து சேராவிட்டால் என்ன செய்வது? ராஜ்ய பொறுப்பும் யுத்தம் நடத்தும் பொறுப்பும் தம்மையல்லவா சாரும்? இத்தகைய பல எண்ணங்கள் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கி எழுந்தன. புவனமகாதேவி கூறிய செய்தியானது மாமல்லருக்கு எவ்வளவு வியப்பை அளித்ததோ அவ்வளவு பரஞ்சோதிக்கு அளித்ததாக தெரியவில்லை. அவர் இதை எதிர்பார்த்ததாகவே தோன்றியது. அத்தியாயம் 50. மந்திர ஆலோசனை. அன்றிரவு 1:30 ஜாமம் ஆனபோது மந்திர ஆலோசனை சபை கூடியிருப்பதாகவும் குமார சக்கரவர்த்தியின் வரவை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதாகவும் செய்தி வந்தது. மாமல்லரும் அன்னையிடம் விடைபெற்று புறப்பட்டார். புள்ளலூரிலிருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகத்தான் இன்று இரவும் இந்த மந்திர ஆலோசனை சபை கூடியது. மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்டத் தலைவர்களும் மந்திர ஆலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள். தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்திற்குள் பிரவேசித்ததும் அங்கே கூடியிருந்தவர் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். பிறகு பீடங்களில் அமர்ந்தார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையாயிருந்தது. அதன் அருகில் போட்டிருந்த மற்றொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் அமர்ந்தார். அவருக்கு பின்னால் பரஞ்சோதி நின்று கொண்டிருந்தார். அவருக்கு ஏனோ உட்கார மனம் வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதாக அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக் கொண்டிருந்தது. இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது. முதன் மந்திரி சாரங்கதேவ பட்டர் சபையை ஆரம்பித்து வைத்தார். அவர் சபையை பார்த்து கூறியதாவது: இன்றைக்கு இந்த நேரத்தில் மந்திர ஆலோசனை சபை கூட்டும்படியாக சக்கரவர்த்தி ஆணையிட்டதன் பேரில் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரவில்லை. விசித்திர சித்தரான நம் சக்கரவர்த்தி வேறு முக்கிய அலுவல்களில் ஈடுபட்டதனால் இன்னும் வந்து சேரவில்லையா, அல்லது எதிர்பாராத இடையூறுகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டாரா என்பதும் தெரியவில்லை. இந்த நிலைமையில் மந்திர ஆலோசனையை தள்ளி போடுவதா அல்லது குமார பல்லவரின் தலைமையில் சபையை நடத்துவதா என்று முதலில் தீர்மானிக்க வேண்டும். சக்கரவர்த்தி 9 மாதத்துக்கு முன்பு வடக்கு போர்க்களத்துக்குச் சென்றபோது மாமல்லருக்கு சர்வ ராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டுச் சென்றார். எனவே மாமல்லரின் தலைமையில் மந்திர ஆலோசனை நடத்தலாம் என்றே நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் அவ்விதமே இருக்கும் என்று கருதுகிறேன். முன் மந்திரியின் மேற்படி பிரேரணையை ஆம் ஆம் என்று கூறி சபையோர் அனைவரும் ஆமோதித்தார்கள். பின்னர் முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் சொன்னதாவது: இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வருகிற வரையில் காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். வாதாபியின் முன்னணி படைகள் கோட்டைக்கு 2 காத தூரத்தில் வந்துவிட்டன. இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்பது பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தையும் ஆங்ஞையையும் அறிய விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்திலிருந்து நம் வீர பல்லவ சைனியத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும் நமது கடமையைப் பற்றி தமது அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கிறோம். செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்ப சிங்கன் சொன்னான்: சக்கரவர்த்தியை பற்றிய செய்தியை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்தில் தமது சேனாதிபதியுடன் பல்லவேந்திரர் இருப்பதாகவே இத்தனை காலம் எண்ணிக்கொண்டிருந்தோம். சைனியத்தை விட்டு பிரிந்து சக்கரவர்த்தி எங்கே போனார் என்பதை சேனாதிபதி தெரிவிக்க கூடுமா? சேனாதிபதி கலிப்பகையார் கூறினார்: 10 தினங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்தி 2000 வீரர்களுடன் வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார். காஞ்சிக்கோட்டைக்கு சைனியங்களுடன் வந்து சேரும்படி எனக்கு கட்டளை இட்டுவிட்டுச் சென்றார். அப்புறம் எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது. புள்ளலூர் போர்க்களத்துக்குச் செல்வதாக நான் ஊகித்தேன். சக்கரவர்த்தி அழைத்துச் சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருப்பவர்கள் அவ்விதமே சொல்கிறார்கள். புள்ளலூர் போர்க்களம் என்றதும் அங்கிருந்தோர் அனைவருடைய கண்களும் மாமல்லரை நோக்கின. சபையின் நோக்கத்தை அறிந்து கொண்ட மாமல்லர் பேசினார்: சேனாதிபதி ஊகித்தது உண்மை. தந்தை புள்ளலூர் போர்க்களத்துக்குத்தான் வந்தார். ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்பது எனக்கு வியப்பாகவே இருக்கிறது. உங்களையெல்லாம் கோட்டை வாசலில் சந்தித்தபோது என் தந்தை அரண்மனையில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணினேன். அரண்மனைக்கு வந்ததும் பெரும் ஏமாற்றமடைந்தேன்.
என் அருமைத் தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலையிலிருந்து அவ்விதம் நாங்கள் நினைக்க நேர்ந்தது. தளபதி, எல்லா விவரங்களையும் இவர்களுக்குச் சொல்லுங்கள். அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புள்ளலூர் போரின் விவரம், துர்வினிதன் தோற்று ஓடியது, அவனை துரத்திக் கொண்டு தாங்கள் சென்றது, சக்கரவர்த்தியும் வேறு மார்க்கமாக தெற்கு நோக்கி வந்தது, மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டுக் கொண்டு மண்டபப்பட்டு கிராமத்தில் ஒதுங்கியது, தாம் அவரை தேடியது, துர்வினிதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திவிட்டு தமக்கு ஓலை அனுப்பியது ஆகிய விவரங்களை சபையோருக்கு எடுத்துக் கூறினார். ஆயனர் சிவகாமி விஷயத்தை மட்டும் அவர் பிரஸ்தாபிக்கவில்லை. அதன்மேல் முதல் மந்திரி சாரங்கதேவப்பட்டர் கூறியதாவது: சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. தென் தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத பெரிய பகைவர் படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். கோட்டத் தலைவர்களும் மாமல்லரின் ஆங்கையை எதிர்பார்க்கிறார்கள். காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள் அவர்கள் தங்கள் தங்கள் கோட்டத்துக்கு திரும்பி போய்விட வேண்டுமல்லவா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் உடனே மறுமொழி எதுவும் சொல்லவில்லை. ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். அதை கவனித்த முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், முதலில் வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கும் சேனாதிபதி கலிப்பகையார் தமது அபிப்பிராயத்தைச் சொல்வது நல்லது. சக்கரவர்த்தி இந்த சபை கூட்டச் சொன்னதன் நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்றார். சேனாதிபதி கலிப்பகையார் தம் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்லத் தொடங்கினார். சக்கரவர்த்தி இந்த மந்திர ஆலோசனை சபையை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தமானதுதான். முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம் நீடித்தாலும் நீடிக்கலாம் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு வருஷமும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கு இந்த ஒரு வருஷமும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் எதுவும் இராது. ஓலை போக்குவரவுக்கும் இடமிராது. காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருக்கும் காலத்தில் நமது கோட்டத் தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினார். அவர் சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான் அறியேன். சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன். வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்போது வந்து சேருமென்று நினைக்கிறீர்கள் என்று கோட்டத் தலைவரில் ஒருவர் கேட்டார். நாளை சூரியோதயத்துக்கு வந்து சேரலாம். அஸ்தமனத்துக்குள் கோட்டையை நாலாபுறமும் சூழ்ந்து கொள்ளப்படும். அப்படியானால் கோட்டைக்கு வெளியே போகிறவர்கள் நாளை சூரிய உதயத்திற்குள் போய்விட வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தி இன்று இரவுக்குள்ளே வந்து சேராவிட்டால் கோட்டத் தலைவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பிச் சென்று விடுவதுதான் நல்லது. சக்கரவர்த்தியின் ஆணை அவர்களை தேடிக்கொண்டு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாம். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. எல்லாரும் மாமல்லருடைய முகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். குமார சக்கரவர்த்தியின் ஆங்கையை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று முதல் மந்திரி கூறினார். மாமல்லர் தமது ஆசனத்திலிருந்து கம்பீரமாக எழுந்தார். சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பார்த்தார். பிறகு கூறினார்: 10 மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்ட போது தாம் திரும்பி வரும்வரை தம்முடைய ஸ்தானத்தில் சகல ராஜ்ய அதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார். அது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா? நினைவிருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார்கள். ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறதென்று எண்ணியவர்களைப் போல் மற்றவர்கள் மௌனமாயிருந்தார்கள். சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரவில்லை. ஆகவே அவர் எனக்கு அளித்த ராஜ்ய அதிகாரத்தை இன்னும் நான் வகிக்கலாம் அல்லவா? அது உங்களுக்கு சம்மதம்தானே? சம்மதம், சம்மதம் என்பதாக சபையில் பல குரல்கள் ஏக காலத்தில் கோஷித்தன. முதன்மந்திரி எழுந்து நின்று, பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும்போது நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லுவோம். அதுபோலவே தாங்கள் கேட்டாலும் எங்கள் அபிப்பிராயத்தைச் சொல்கிறோம். தீர ஆலோசித்த பின் தாங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நடத்தி வைப்போம். யோசனை சொல்வதற்குத்தான் எங்களுக்கு உரிமை. ஆஞ்ஞையிடும் உரிமை தங்களது என்றார். சந்தோஷம். நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனையெல்லாம் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி நான் முன்னமே முடிவு செய்துவிட்டேன். மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டத் தலைவர்களே, அனைவரும் கேளுங்கள். படையெடுத்து வந்த பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வது என்பது பல்லவ குலத்துக்கு என்றும் அழியாத அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியது. தொண்டைமான் இளந்திரையன் வழிவந்த வீர பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்தில் ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது.
இந்த கோட்டைக்குள் இன்று சுமார் 1,00,000 பல்லவ வீரர்கள் போருக்கு துடிதுடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசலில் வாதாபி சைனியத்தை தாக்குவது என்று முடிவு செய்துவிட்டேன். அதற்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். தளபதி பரஞ்சோதி என்னுடன் போர்க்களத்துக்கு வருவார். பரஞ்சோதிக்கு பதிலாக சேனாதிபதி கலிப்பகையாரை கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன். இதற்கு உங்களுடைய சம்மதம் தெரிந்து கொண்ட பிறகு வெளியூர் கோட்டத் தலைவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். மாமல்லர் பேச்சை நிறுத்தியபோது இடி இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரது ஒருவர் முகத்தை பார்த்தார்கள். யாருக்கும் பேச நா எழவில்லை.